இவ்வளவு பணம், இளவரசியுடன் திருமணம், அப்புறம் மாய குகையில் கிடைக்கும் சக்திகள், இதை தவிர விட ஒரு பைத்தியக்காரனால் தான் முடியும். இளவரசி அவ்வளவு பேரழகி. ராஜ்யத்தின் ஒவ்வொரு இளைஞனும் அவளை மணக்க கனவு கண்டான். பேரழகியான இளவரசியை மணப்பதும் அந்த மாய குகைக்குள் நுழையும் அனுமதியும் யாருக்கு தான் பிடிக்காது. உண்மையில் இந்திரபுரி என்பது ஒரு விசித்திரமான ராஜ்யம். அங்குள்ள ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு அபூர்வ சக்தி இருந்தது. அந்த சக்திகளின் ரகசியம்தான் அந்த மாய குகை. ஆனால் அங்கு செல்ல ராஜ குடும்பத்தினருக்கும் போட்டியில் வெற்றி பெறுபவருக்கும் மட்டுமே அனுமதி உண்டு. இந்த ராட்சத சிங்கங்களின் பிடரியை என் இரு கைகளால் பிடித்து அவைகளை கொன்று என் வெற்றியை நானே நிலைநாட்டுவேன். என் தந்தை பெயரை காப்பாற்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் அனைவருடைய முகத்திலும் கரியை பூசுவேன் என்று கம்பீரமாக கூறிய அபிமன்யு கண்களில் தெரிந்த வெறியை பார்த்து இளவரசி வியந்து போனாள். சிறிய புன்னகையோடு கம்பீரமாக அபிமன்யுவை பார்த்து கேட்டாள், ஏய், வீரவசனம் பேசுவதற்கு இது ஒண்ணும் பூனைக்குட்டி அல்ல. இது வெறி பிடித்த ராட்சத சிங்கங்கள். எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? அந்த இரத்த வெறி பிடித்த சிங்க கூட்டத்தை எதிர்க்கிறது உன்னை போன்ற மனுஷ பிறவியால் முடியாத காரியம். இன்று இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரனுக்கு என்னோடு இப்போதே திருமணம் நடக்கும். அதோடு அவனுக்கு 100 பொற்காசுகளும் வழங்கப்படும். மேலும் என்னுடன் அந்த மாய குகைக்கு சென்று யாரும் அறியாத ரகசியத்தை பார்க்கும் அரிய வாய்ப்பும் கிடைக்கும். ஆனால் இந்த ஆபத்தான போட்டிக்கு முன்னால் எந்த வீரனாவது நிலைத்து நிற்பானா? என்னை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த அசுரபலம் கொண்ட சிங்கத்தை தோற்கடிக்க வேண்டும். இளவரசியின் இந்த அறிவிப்பை கேட்டவுடன் கூட்டத்தில் இருந்த இளைஞர்களின் முகம் பிரகாசமானது. அடே, இந்த போட்டியில ஜெயிச்சு ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்க போற அதிர்ஷ்டசாலி நான் தான். வீரர்கள் ஒவ்வொருவராக களமிறங்கினார்கள். ஆனால் அடுத்த நொடியே அனைவரும் தோற்று போனார்கள். அப்போது கிழிந்த ஆடைகளை அணிந்து கழுத்தில் ஒரு தாயத்து மற்றும் கையில் ஒரு பழைய ஈட்டியுடன் ஒரு மெலிந்த இளைஞன் களத்தில் இறங்கினான். அவனை கண்டதும் அனைவரும் சிரிக்க தொடங்கினார்கள். அடை பாருடா, போட்டிக்கு யார் வந்திருக்கான்னு. என்ன அபிமன்யு, இளவரசியின் அறிவிப்பை கேட்டு ஓ மனசு அலைப்பாய ஆரம்பிச்சிருச்சா? டே அபிமன்யு, உன்னை போன்ற பலவீனமான ஆட்களுக்கெல்லாம் இது தேவையில்லாத வேலை. எப்படி வந்தாயோ அப்படியே ஓடி போயிடு. இந்த ராஜ்யமே அபூர்வ சக்திகளுக்கு பெயர் பெற்றது. ஆனால் அபிமன்யு மட்டும் விதிவிலக்கு. பிறவிலேயே அவன் ஒரு கோழை, ஒரு அனாதை இளைஞன். அவன் பிறந்த சில காலத்திலேயே அவனது பெற்றோர் மர்மமான முறையில் காணாமல் போனார்கள். அபிமன்யுவின் தந்தை ஒரு சிறந்த போர் வீரர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் போர்க்களத்திலிருந்து ஓடிப்போன கோழை என்றும் ஊர் பழி சுமத்தியும் வருகிறது. அபிமன்யுவின் பலவீனம், ஏழ்மை மற்றும் மக்களின் ஏளன பேச்சுகள் மட்டுமே அவனுக்கு இறுதியில் மிஞ்சின. அம்மா, அப்பா, எனக்கு சக்தியை கொடுங்க. இந்த போட்டியில நான் எப்படியாவது ஜெயிக்கணும். அப்பதான் என் பசியை தீர்க்க கொஞ்சம் பணத்தையாவது வீட்டுக்கு கொண்டு போக முடியும். அவன் சொன்ன அடுத்த நொடி மைதானத்தின் வானிலை மாறியது. காற்று சூறாவளியாக வீசியது. முதலில் அபிமன்யு தோற்பது போல தெரிந்தாலும் எவரும் கற்பனை செய்ய முடியாத ஒன்று நடந்தது. அபிமன்யு அந்த வீரர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றான். கூட்டமே திகைத்து நின்றது. ஆனால் வெற்றி பெற்ற அதே வேகத்தில் அபிமன்யு மயங்கி கீழே விழுந்தான். அப்போது மயங்கி விழுந்த அபிமன்யுவிற்கு பேரதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. மொத்த ராஜசபையின் மக்கள் கூட்டமும் அபிமன்யுவை பார்த்தபடி ஸ்தம்பித்து போய் நிற்க 1000 ராட்சத சிங்கங்கள் அபிமன்யுவை கொல்ல மைதானத்தின் நுழைவாயில் இருக்கும் இரும்பு கதவுக்கு பின்னால் அடைக்கப்பட்டு ரத்த வெறியோடு வந்து அவனை கடித்துக் கொள்ள வெறி கொண்டு காத்திருந்தது. பார்த்தாயா? நீ வேண்டுமென்றால் அந்த ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாத வீரர்களை ஒரே நொடியில் அடித்து வீழ்த்திருக்கலாம். உன்னால் இந்த ரத்த வெறி பிடித்த 1000 ராட்சத சிங்கங்களை வெல்ல முடியுமா? இல்லை, அவைகளின் கோர பற்களுக்கும் தீராத பசிக்கும் தான் நீ தப்ப முடியுமா? நீ உண்மையான வீரனாக இருந்தால் உன் வீரத்தால் இந்த வெறி பிடித்த ராட்சத சிங்கங்களை கொன்று என் இதயத்தையும் இந்த அரியணையையும் சொந்தமாக்கிக் கொள். இல்லை, நீ ஒரு கோழை என உன் தோல்வியை ஒப்புக்கொண்டு இப்போதே இந்த மைதானத்திலேயே உன் உயிரை விட்டுவிடு என்று ருக்மிணி அவனை பார்த்து ஏளனமாக கூற ராஜசபை மக்கள் எல்லோரும் ஆக்ரோஷமாக அபிமன்யுவை பார்த்து கத்தத் தொடங்கினர். அபிமன்யு, உன்னால இந்த ஆக்ரோஷமான சிங்கங்களின் மயிரை கூட புடுங்க முடியாது. இங்கிருந்து ஓடிவிடு, அதுதான் உனக்கு நல்லது என்று மொத்த கூட்டமும் அவனை வார்த்தைகளால் அவமானப்படுத்த அப்போது அபிமன்யு கம்பீரமாக கத்தினான். எனக்கு ஒன்று மட்டும் தான் தெரியும் இளவரசி. இனிமேலும் என்னால் இந்த அவமானமான வாழ்க்கையை வாழ முடியாது. எனது சக்திகளை நான் வெளிப்படுத்தி ஆக வேண்டும். அதனால் இன்று நான் இந்த சிங்கங்களோடு போரிட்டு அதில் நிச்சயம் வெற்றியும் பெறுவேன். அதையும் பார்ப்போம் என்று ஏளனமாக கூறிய இளவரசி ருக்மிணி
தன் அழுகிய கண்களால் மரணத்தின் வாசலை நின்று கூப்பிடுவது போல அந்த சிங்கங்களை தன் கண்களின் அசைவால் அவைகளை களமிறங்க சொன்னாள். அந்த மைதானத்தில் ஒரு புறம் இருந்த ராட்சத இரும்பு கதவு திறக்கப்பட்டது. பல மாதங்கள் பசியோடு இருந்த அந்த வெறிபிடித்த 1000 சிங்கங்கள் உரிமிக்கொண்டு மைதானத்திற்குள் மின்னல் வேகத்தில் அம்புகளைப் போல அபிமன்யுவை நோக்கி வெறிகொண்டு அதிவேகமாக ஓடிவர மொத்த கூட்டமும் ஆர்ப்பரித்தது. அபிமன்யு தன் கையில் இருந்த ஈட்டியை இறுக்கமாக பிடித்தான். அவனை நோக்கி வந்த 1000 சிங்கங்களை நோக்கி புயல் வேகத்தில் தன் ஈட்டியை சுழற்ற ஆரம்பித்தான். அப்பொழுது எழும்பிய மண்புழுதி ஒரு பூகம்பம் வந்தது போல் அந்த இடத்தை மாற்றியது. அபிமன்யு ஒரு சூறாவளியைப் போல மாறி தன் கையில் இருந்த ஈட்டியை சுழற்ற ஆரம்பிக்க, அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் அபிமன்யு சடாரென வானில் பறந்து அதிவேகமாக கீழிறங்கி தன் துருப்பிடித்த ஈட்டியை சுழற்றி பூமியில் ஒரு குத்த மின்னல் விழுந்தது போல் மொத்த மைதானமும் விரிசல் விட்டு இரண்டாக பிளக்க ஆரம்பித்தது. அது மட்டுமின்றி அவனின் அந்த துருப்பிடித்த ஈட்டி திடீரென தங்க நிறமாக மாறி 50 அடி நீளத்துக்கு உயர்ந்தது. அந்த தங்க ஈட்டியை கையில் எடுத்த அபிமன்யு தன்னை ஏளனப்படுத்திய ருக்மிணியின் கண்களில் மிரட்சியை பார்த்த அபிமன்யுவின் கண்களில் வெற்றி தாண்டவம் ஆடியது. அபிமன்யு செய்த காரியம் ராஜசபை மொத்தமும் வியப்பில் ஆழ்த்தியது. மேலும் இளவரசி ருக்மிணி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அபிமன்யுவின் வெற்றியை மக்கள் யாராலும் அவ்வளவு எளிதில் நம்ப முடியவில்லை. அந்த கணம் அபிமன்யு கம்பீரமாக ஒரு சிரஞ்சீவியைப் போல் நின்றான். வான் மேகங்களும் மைதானத்தை வட்டமிட்ட சகல மாயமிருகங்களும் அபிமன்யுவை தலை வணங்கியது. அப்போது அபிமன்யுவின் வீரத்தை பார்த்து மெய்சிலிர்த்து போன இளவரசி ருக்மிணி தன் அரியணையிலிருந்து இறங்கி ஓடி வந்து அபிமன்யுவை கட்டி அணைத்தாள். இங்கே யாராலும் செய்ய முடியாததை நீ செய்து காட்டிவிட்டாய். நீயே என் கணவன். இனி உனக்கும் எனக்கும் தான் திருமணம். நீயே என்னுடன் அந்த மூதாதையர் மாய குகைக்கு வருவாய். ஆனால் இளவரசியின் பேச்சை கேட்டு அபிமன்யு சொன்ன பதில் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. என்னை மன்னியுங்கள் இளவரசி. எனக்கு உங்களோடு திருமணமும் வேண்டாம், அந்த மூதாதையர் மாய குகையும் வேண்டாம். என் பரிசு தொகையான அந்த 100 பொற்காசுகள் மட்டும் போதும். அவன் பணத்தை வாங்கி கொண்டு திரும்பிய போது கூட்டத்தில் மக்களின் சிரிப்பு சத்தம் பலமாக கேட்க, ஆஹா, இளவரசியின் அழுகையே மதிக்காத ஒருத்தன் இங்க இருக்கானே, இவன் பெரிய அறிவாளியா இல்ல முட்டாள? மக்களின் கிண்டல் இளவரசி ருக்மிணிக்கு கோபத்தை கிளறியது. அவள் ஆத்திரத்துடன் முன்னே வந்து அபிமன்யு கையில் இருந்த பணப்பையை பறித்தாள். இந்த சிறிய போட்டியில் வென்றவுடன் உனக்கு இவ்வளவு தலைக்கணமா? உன் திமிரை நான் அடக்குகிறேன். சரியாக இன்னும் 2 நாட்களில் நீ என்னுடன் நேரடியாக மோத வேண்டும். என்னை நீ தோற்கடித்தால் மட்டுமே இந்த பணத்தை நீ தொட முடியும். அபிமன்யு பயத்து, இல்லை இளவரசியே, இது அநீதி. வெற்றி பெறுபவருக்கே பரிசு என்று சொன்னீர்கள். எனக்கு இந்த பணம் மிகவும் அவசியம். ஆனால் இளவரசி அவன் பேச்சை கேட்கவில்லை. அபிமன்யு ஏமாற்றத்துடனும் கவலையுடனும் அங்கிருந்து சென்றபோது, அபிமன்யு, ராஜ குடும்பத்தினர் உன்னை போன்ற எறும்புகளை எப்போது வேண்டுமானாலும் நசுக்குவார்கள். இளவரசியையே எதிர்த்து பேசி உனக்கு நீயே குழி தோண்டி விட்டாய். இனி உனக்கு வெறுப்புதான் மிஞ்சும். இப்போது பணமும் இல்லை, மரியாதையும் இல்லை. 2 நாள் கழித்து இளவரசி உன்னை என்ன செய்ய போகிறாரோ கடவுளுக்குத்தான் தெரியும். அபிமன்யு கண்ணீருடன் இந்திரபுரியின் காடுகளை நோக்கி சென்றான். ஊர் மக்கள் தங்கள் அன்றாட வேலையை பார்த்து கொண்டிருக்க, அதே சமயம் இந்திரபுரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வானத்திலிருந்து வந்து கொண்டிருந்தது. பாதுகாவலர் நரசிம்மர் வானத்திலிருந்து ஒரு பெரிய நெருப்பு பந்து பூமியை நோக்கி விழுவதை கண்டவர். கடவுளே, அது என்னது? இவ்வளவு பிரகாசமாக கீழே விழுகிறதே. அது ஒரு நெருப்பு பந்து அல்ல, காயப்பட்ட ஒரு போர் வீரன். அவர் உடலில் இருந்து ரத்தமும் நெருப்பு ஜுவாலைகளும் எரிந்து கொண்டிருந்தன. அப்போது அந்த வீரனின் அருகில் சென்ற நரசிம்மர் அதிர்ச்சியில் திகைத்து போனார். தாமா, ஆச்சாரியா தாமா, இந்த நிலையில் நீங்கள் என்ன ஆச்சு உங்களுக்கு? மேலோகத்தில் என்ன நடந்தது? தாமா இந்திரபுரியின் மாபெரும் பாதுகாவலர். அவர் அசுரர்களை எதிர்த்து சண்டையிட்டு இந்திரபுரியை பாதுகாத்து வருகிறார். ஆனால் இப்போது அவர் சொன்ன பதில் நரசிம்மரை ஒரு கணம் அதிரச் செய்தது. அது என்னவென்றால், நரசிம்மா, ராஜ்யத்திற்கு பேரழிவு வந்துவிட்டது. அந்த புனிதமான அக்னி கிரந்தத்தை தேடி அசுரபுரியின் ராணி அருந்ததி வந்து கொண்டிருக்கிறாள். இந்திரபுரியின் மிகப்பெரிய எதிரி அசுரபுரி ராணி அருந்ததி அக்னி கிரந்த புத்தகத்தை கைப்பற்ற அவள் வந்துவிட்டாள். அவளது மாய சக்திகளுக்கு முன்னால் ஆச்சாரிய தாமாவால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அதனால்தான் அவர் அடிபட்டு பூமியை நோக்கி வந்து இந்திரபுரியில் விழுந்து விட்டார். அப்படியானால் அருந்ததி அக்னி கிரந்தத்தை கைப்பற்றி விட்டாளா? இல்லை, நான் அதை அவளிடம் கொடுக்காமல் இந்த காட்டுக்குள் எங்கோ வீசிவிட்டேன். நாம் உடனே அதை தேட வேண்டும் தாமா. யாரிடமாவது கிடைத்தால் அது விபரீதமாகிவிடும். அதில் எவ்வளவு சக்திகள் உண்டு என்பது உனக்கு தெரியும். தவறான ஆட்களிடம் கிடைத்தால் இந்த உலகத்துக்கே ஆபத்து நேரிடும். கவலைப்படாதே நரசிம்மா, அந்த புனிதமான புத்தகத்தை ஒரு சாதாரண மனிதனால் பார்க்கக்கூட முடியாது, தொடவும் முடியாது. ஒருவேளை யாராவது அதை திறக்க முயன்றால் அந்த நொடியே எனக்கு தெரிந்துவிடும். இருவரும் அந்த காட்டிற்கு செல்ல முடிவெடுத்தனர். நரசிம்மர் ஆச்சாரிய தாமாவிற்கு ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து தடவினார். தியானத்தில் அக்னி கிரந்தம் எங்கே இருக்கிறது என்று நரசிம்மரும் தாமாவும் தேட
தாமாவிற்கு அக்னி கிரந்தம் ஒரு ஆலமரத்தின் அடியில் நெருப்பு படங்களோடு இருப்பது தெரிய வருகிறது. அப்போது விதி தன் விளையாட்டை தொடங்கிவிட்டது. தாமா ஒளித்து வைத்த அந்த புத்தகம் அதன் வாரிசை தேர்ந்தெடுத்து விட்டது. தோற்று போன அபிமன்யு காட்டின் ஆழத்திற்கு சென்றபோது புதர்களுக்கிடையே ஏதோ ஒன்று மின்னுவதை அவன் கண்டான். இலைகளை விலக்கி பார்த்தபோது அங்கே மின்னிக் கொண்டிருந்தது அந்த அக்னி சக்தி கிரந்தம். ஆச்சாரிய தாமா காட்டில் வீசிய அந்த அக்னி கிரந்த புத்தகம் இப்போது சாதாரண அபிமன்யு கையில். இது என்ன புத்தகம்? அந்த புத்தகம் இந்திரபுரியின் விதியையே மாற்றப் போகிறது என்பது அபிமன்யுவிற்கு அப்போது தெரியாது. ஆர்வத்தில் அபிமன்யு அந்த புத்தகத்தை தொட்டான். அடுத்த கணம் 5000 ஆண்டுகளாக எவரும் திறக்க முடியாத அந்த அக்னி கிரந்தம் தானாக திறந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட மகாசக்தி நெருப்பாக மாறி அபிமன்யு உடலுக்குள் பாய்ந்தது. இங்க என்ன நடக்குது? அவன் உடல் முழுவதும் ஒரு அதிரடி மாற்றத்தை உணர்ந்தான். ரத்தம் கொதிப்பது போலவும் ஏதோ ஒரு மாய சக்தி அவன் ஆத்மாவை பறிப்பது போலவும் இருந்தது. அவன் கண்கள் சிவப்பாக மின்னத் தொடங்கின. வேண்டாம், இது எனக்கு என்ன நடக்கிறது? அந்த காடு முழுவதும் பெரிய சுழற்காற்று உருவானது. அபிமன்யு தனக்கு அறியாமலேயே அருந்ததி தேடிக்கொண்டிருந்த அந்த பிரபஞ்சத்தின் மகாசக்திக்கு சொந்தக்காரனாகிவிட்டார். அதே சமயம் ஆச்சாரிய தாமா அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். இது சாத்தியமே இல்லை நரசிம்மா. யாரோ அக்னி கிரந்தத்தை திறந்து விட்டார்கள். பல யுகங்களாக திறக்க முடியாத அந்த ரகசியம் இன்று திறக்கப்பட்டு விட்டது. யார் அவன்? அபிமன்யு புத்தகத்தை தொட்ட அதே சமயம் எங்கே இருந்தோ அந்த பயங்கரமான கொடூர தீய சக்தியும் அதை உணர்ந்தது. அவன் காதுகளில் அசுர சப்தங்கள் கேட்கத் தொடங்கின. அபிமன்யு பயத்து தன் காதுகளை மூடிக்கொண்டான். அவன் தன் கைகளை அந்த புத்தகத்தில் வைத்த போது அந்த சக்தி அவனை காற்றில் சுழற்றி அடித்தது. அந்த நொடி அபிமன்யு அந்தரத்தில் பறந்து அந்த புத்தகத்திற்குள் மாயத்திற்கு வந்து சேர்ந்தான். அந்த இடம் முழுவதும் இருள் சூழ்ந்து தீய சக்திகளால் நிறைந்திருந்தது. அப்போது அந்த புத்தகத்திலிருந்து ஒரு கருப்பு நிற தீய சக்தி அபிமன்யு முன்பு கொடூரமாக உருவத்தில் வந்து நின்றது. இறுதியாக இந்த தருணம் வந்து விட்டது. அபிமன்யு, நீ இந்த அக்னி கிரந்தத்தை திறந்து விட்டாய். என்னை சிறையில் இருந்து விடுதலையும் செய்து விட்டாய். இனி இந்த புத்தகத்தை கைப்பற்றுவது எனக்கு மிகவும் எளிது. இனி நீ சாக போகிறாய். உன்னோடு சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த இந்திரபுரி சாம்ராஜ்யமுமே அழிய போகிறது. எச்சரிக்கையாக இருங்கள் இந்திரபுரி மக்களே. இதோ உங்கள் அழிவு தொடங்கிவிட்டது. நான் வந்து விட்டேன். அபிமன்யு அந்த மந்திர புத்தகத்தை திறந்து விட்டான். இதன் மூலம் இத்தனை காலமாய் கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த மர்ம சக்தி இப்போது விடுபட்டு விட்டது. இந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் மகாராஜா உத்தமராயர் இன்று மகிழ்ச்சியோடு இருந்தார். ஏனெனில் 3 நாட்களில் சதய விழா. அதனால் பிரம்மபுரியே உற்சாகம் கொண்டு இருந்தது. சதய விழா மூதாதையர்களை கொண்டாடும் விழா மட்டுமல்ல, மாவீரர்களை அறிமுகப்படுத்தும் விழாவும் கூட. அதனால் தங்களது பலத்திலும் சக்தியிலும் நம்பிக்கை கொண்ட இந்திரபுரியின் இளம் வாரிசுகள் இவ்விழாவில் தவறாமல் பங்கேற்பார்கள். போட்டியில் வென்றால் தங்கள் மூதாதையர்களின் குகையை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதால் பணக்காரன் முதல் ஏழை வரை ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வாரிசுகளை வாழ்த்தி அனுப்பி வைத்தனர். ஆனால் பிரம்மபுரியின் எல்லையில் வாழும் ஒரு வீட்டில் மட்டும் திட்டும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. இங்க பாரு, சந்தைக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும். நரசிம்மரை பார்க்கணும்னு ஏதாவது குறும்புத்தனம் பண்ண அப்புறம் நீ உன் பாட்டியை பார்க்க முடியாது என்று ஒரு மூதாட்டி தன் பேரனை திட்டிக் கொண்டிருந்தான். அவன் தலையை ஆட்டிக்கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தான். இங்க பாரு, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பனா? சந்தைக்கு போறேன், சுத்தி பார்க்கறேன், திரும்பி வர்றேன், அவ்வளவுதான் பாட்டி. நம்ம ராத்திரி ஒன்னா சாப்பிடுறோம், சரியா என்று சொல்லிவிட்டு அவன் தன் ஈட்டியை கையில் எடுத்தான். அவன்தான் அபிமன்யு. 17 வயதிற்கே உண்டான துடிப்பும் வேகமும் இருக்கக்கூடிய பிரம்மபுரியின் 1000 இளைஞர்களின் அவனும் ஒருவன். இரையை தேடி முயல் ஓடுவது மாதிரி மாவீரர்களை தேடி ஓடுவான் அபிமன்யு. பிரம்மபுரியின் தெருக்களும் சந்தைகளும் கூட்டத்தாலும் பரபரப்பாலும் நிறைந்திருந்தது. அபிமன்யு அந்த கூட்டத்திற்குள் புகுந்து சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது வானத்தை கிழித்துக் கொண்டு ஒரு நெருப்பு பந்து வேகமாக தரையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. நிலம் சூடாக ஆரம்பித்தது. ஆனால் சந்தையில் இருந்த மக்கள் சொந்த வேலைகளில் மும்முரமாக இருந்ததால் ஒருவர் கூட வானத்தை கவனிக்கவில்லை. ஆனால் அபிமன்யு அதை பார்த்து விட்டான். நாமெல்லாம் சாக போறோம், சூரியன் கீழே விழப் போகுது என்று கத்தினான். அதை கேட்டதும் அங்கிருந்த ஆட்கள் அனைவரும் அவனை மேலிருந்து கீழ் வரை பார்த்தனர். என்னப்பா, ஜோசியம் பார்க்க வந்திருக்கியா? சூரியன் விழுதுன்னு கதை விடுற என்று ஒருவர் கேட்டார். அதை கேட்டதும் அனைவரும் சிரித்தார்கள். உடனே ஒரு கடைக்காரர் அவனை பார்த்து, ஏ பைத்தியக்காரா, மரியாதையா ஓடிடு, காலையிலேயே வியாபாரத்தை கெடுக்க பாக்குறியா என்று திட்டினான். உடனே அபிமன்யு
யோ, என்ன திட்டத்தை விட்டுட்டு வானத்தை பாருங்கயா என்று கத்தினான். முதல்ல நீ பாருடா, பகல் வெளிச்சம் ஊரையே வெளுக்குது, இப்ப வந்து சூரியன் விழுது, தாமரை அழுகுதுன்னுட்டு உங்க எல்லாத்துக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு என்று கத்திவிட்டு மீண்டும் வானத்தை பார்த்தான். நெருப்பு பந்து தரையை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்களே என புலம்பியவன் தூரத்தில் நிற்கும் எச்சரிக்கை கோபுரத்தை பார்த்தான். அவன் மனதில் ஒரு யோசனை தோன்ற அவன் அதை நோக்கி ஓட ஆரம்பித்தான். வேகமாக பாதுகாப்பு கோபுரத்தின் முன் வந்து நின்றான். அங்கு எண்ணற்ற காவலாளிகள் கூடியிருந்தனர். இடது பக்கம் வரிசையாக குதிரைகள் நின்று கொண்டிருந்தது. வலது பக்கம் பரபரப்பாக பானை வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. அடுத்த நொடி இடுப்பில் கட்டி வைத்திருந்த வெடிகளில் ஒன்றை எடுத்தான். அதை பற்ற வைத்து குதிரைகளை நோக்கி தூக்கி எறிந்தான். படபடவென வெடித்து சிதறியது. குதிரைகள் கால்களை தூக்கிக் கொண்டு கணைக்க ஆரம்பித்தன. பின்னர் அவை புழுதியை கிளப்பிக் கொண்டு சந்தைக்குள் பாய்ந்தன. பானைகள் உடைந்து நொறுங்கின. எங்கும் புழுதியும் புகையும் கிளம்பியது. பின்னர் கூச்சலும் குழப்பமும் உண்டானது. மக்கள் கண்களை கசக்கிக் கொண்டும் இருமிக் கொண்டும் இருந்தனர். என்னாச்சு என்னாச்சு என்று காவலாளிகள் கூட்டத்திற்குள் வேகமாக ஓடி வர அபிமன்யு கோபுரத்தின் மீது சரசரவென ஏறினான். வானரத்திற்கும் அவனுக்கும் வித்தியாசமே கிடையாது என்று கூறும் அளவிற்கு அங்குமிங்கும் தாவிக் கொண்டிருந்தான். கைப்பிடி, பாதுகாப்பு வேலி, படிக்கட்டு என அனைத்தையும் பிடித்து அவன் மேலே ஏற ஒரு காவலாளி அவனை பார்த்து விட்டான். ஏ பையா, அது பாதுகாப்பு கோபுரம், அங்கு செல்லக்கூடாது என்று கத்தினான். ஆனால் அவன் அதை கேட்காமல் ஓடினான். அவர் அவனை துரத்திக் கொண்டு ஓடினார். 17 வயது அபிமன்யுவிற்கு உடல் பலம் இல்லை, ஆனால் கால் பலம் இருந்தது. அவன் வளைந்து நெளிந்து பாம்பை போல யாருடைய கைகளிலும் சிக்காமல் கோபுரத்தின் உச்சியில் ஏறினான். அங்கு ஒரு அக்னி பீடம் இருந்தது. அதை எச்சரிக்கை ஜோதி என்று அழைப்பார்கள். அதை பற்ற வைத்தால் ஏதோ ஆபத்து என்று உணர்ந்து தளபதி அங்கு வருவார். குறும்புத்தனம் செய்யாதே என்று பாட்டி சொன்னது அவன் நினைவிற்கு வந்தது. ஆனால் அபிமன்யுவிற்கு அதை தவிர வேறு வழி தெரியவில்லை. அவன் நெருப்பை பற்ற வைக்கவிருந்த நேரத்தில் அந்த சிப்பாய் அவன் காலை பிடித்து இழுத்தார். அபிமன்யு தொப்பென்று விழுந்தான். நெருப்பு பந்து தரையை நோக்கி வருவதை பார்த்த அபிமன்யு அந்த சிப்பாயை தள்ளிவிட்டு வேகமாக எழுந்தான். அந்த சிப்பாய் அவனை விடுவதாக தெரியவில்லை. அபிமன்யுவின் மார்பை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். அபிமன்யுவால் ஜோதியை ஏற்ற முடியவில்லை. உடனே அவன் சிப்பாயை பார்த்து நெருப்பு என்றான். சிப்பாய் பயந்து போய் தனது பிடியை தளர்த்தி எங்கே என்று கேட்டான். உடனே அபிமன்யு இங்கே என்று கூறி அவன் தன் பையில் இருந்து வேகமாக ஒரு வெடியை எடுத்து அதை பக்கத்தில் இருந்த தீப்பந்தத்தில் பற்ற வைத்து அதை ஜோதியை நோக்கி எறிந்தான். ஜோதி பற்றி எரிய துவங்கியது. அடுத்த நொடி காதை கிழிக்கும் முரசு சத்தம் ஒலிக்க துவங்கியது. இன்னொரு பக்கம் போர் சங்கை ஊதத் தொடங்கினர். அடுத்தடுத்த நொடியில் பக்கத்தில் இருந்த பாதுகாப்பு கோபுரங்களிலும் எச்சரிக்கை ஜோதி ஏற்றப்பட்டது. பிரம்மபுரியே ஸ்தம்பித்தது. உடனே தென் திசையில் இருந்த பிரம்ம மலையில் இருந்து நீல நிற வால் நட்சத்திரம் ஒன்று பறந்து வந்தது. அது பாதுகாப்பு கோபுரத்தின் அருகே தரையிறங்கியது. அது ஒரு மனித உருவமாக மாறியது. அவரை சுற்றி நீல நிற ஒளிவட்டமிட்டது. கீழே நின்ற மக்கள் வாயை பிளந்தபடி அவரை பார்த்தனர். நரசிம்மர் வாழ்க, நரசிம்மர் வாழ்க என மக்கள் அனைவரும் கோஷமிட்டனர். அபிமன்யு பிரமிப்பு நிறைந்த கண்களோடு அவரை பார்த்தான். நரசிம்மர் என்று அவன் கூற அவன் முகம் நிறைய சிரிப்பு இருந்தது. மக்கள் மத்தியில் சலசலப்பு உருவானது. நரசிம்மர் ஏன் வந்திருக்கிறார்? யாரோ எச்சரிக்கை ஜோதியை ஏற்றிருக்கிறார்கள். அப்படின்னா எதிரிகள் பிரம்மபுரியை நோக்கி படையெடுத்து வருகிறார்களா? உடனே கீழே நின்ற மக்கள் அனைவரும் பதட்டப்பட ஆரம்பித்தனர். அனைவரின் கவனமும் இப்போது நரசிம்மர் மீது பதிந்திருந்தது. நரசிம்மர் கம்பீரமான சிங்கம் போல பாதுகாப்பு கோபுரத்தின் முன் நின்று கொண்டு சுற்றி முற்றி பார்த்தார். எல்லா கோபுரங்களிலும் ஜோதி ஏற்றப்பட்டிருந்தது. யார் இதை செய்தது என்று கர்ஜித்தார். அவர் கர்ஜனையில் மக்களோடு சேர்த்து காவலாளிகளுமே நடுங்கினர். சிப்பாய்கள் தயங்கி தயங்கி அவரை நோக்கி நடந்து சென்றனர். அகன்ற தோளும் கம்பீரமான பார்வையும் 7 அடி உயரமும் கொண்ட அசைக்க முடியாத மலை போல 99 வீரத் தழும்புகளுடன் திடமாக இருந்தார் நரசிம்மர். அதே சமயத்தில் காற்று சூடாகுவதை நரசிம்மர் உணர்ந்தார். அவர் கண்கள் விரிந்தது. அடுத்த நொடி சிப்பாய்களின் பதிலை கேட்காமல் அவர் வானத்தை நோக்கி பறந்தார். மேலிருந்து விழுந்து கொண்டிருந்த நெருப்பு பந்து ஒரு மனித உருவமாக மாறியது. அதை பார்த்ததும் அபிமன்யு இது நெருப்பு பந்தில்ல, மனுஷன் என்றதும் அவன் தலையை கொட்டிய காவலாளி, முட்டாளே, இங்க நெருப்பு பந்தும் இல்ல, ஒண்ணும் இல்ல,
எச்சரிக்கை தீபம் ஏத்துனதுக்கு தண்டனைய ராஜா வழங்குவார் என்றவர் அபிமன்யுவின் கையை இறுக்கமாக பிடித்தார். அப்பொழுது வானத்தை நோக்கி நீல நிற நட்சத்திரம் போல பாய்ந்த நரசிம்மரின் உடலை சுற்றி அருவி போல நீர் ஆர்ப்பரித்தது. பஞ்சபூதத்தில் அவர் நீரின் சக்தியை கொண்டிருந்தார். அவர் தன் கைகளை உயர்த்த நீர் ஜுவாலைகள் வானத்தில் இருந்து கீழே விழுந்து கொண்டிருந்த நெருப்பின் சக்தியை அணைத்தது. தீப்பிழம்புகள் மறைந்து காயங்களுடன் நரசிம்மர் கையில் விழுந்தார் அந்த முதியவர். ஒரு காலத்தில் நரசிம்மர் மிகவும் சக்தி வாய்ந்த சப்த சேனர்களின் ஒருவராக இருந்தார். சப்த சேனர்கள் இந்த பிரபஞ்சத்திலேயே வலிமை வாய்ந்த 7 வீரர்கள் அடங்கிய குழு. எல்லோரும் பிரமித்து பார்க்கும் அளவிற்கு இருந்த அந்த மாவீரர்களின் குழு விதியின் விளையாட்டால் பிரிந்தது. சிலர் மர்மமான முறையில் மறைந்து போயினர். சிலர் பாதுகாவலர்களாகவும் ஆச்சாரியர்களாகவும் தங்கள் வாழ்க்கையை கடத்தினர். வானத்தில் மிதந்து கொண்டிருந்த நரசிம்மர் தன் கையில் சரிந்து விழுந்த யோகியை பார்த்தார். யாருடனோ போரிட்டு கீழே விழுந்திருப்பார் போல இப்போது நெருப்பு முழுவதுமாக அணைந்தது. அவரது முகம் தெளிவாக தெரிந்தது. அவரை பார்த்ததும் நரசிம்மர் கண்கள் விரிந்தது. ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியும் ஆற்றாமையும் நரசிம்மர் முகத்தில் தோன்றியது. நீங்கள் ஓய்வெடுக்க மாட்டீர்களா என்று கேட்டார். அந்த வார்த்தையின் மூலமே அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு ஆழமான நட்பு இருக்கிறது என்பது தெரிய வந்தது. அப்போதுதான் தரையில் நின்று கொண்டிருந்த மக்கள் வானத்தில் இருந்து விழுந்த முதியவரை முதன்முறையாக பார்த்தனர். அனைவரும் ஆச்சரியத்தில் வாயை பிளந்து நிற்க சிப்பாயின் பிடியில் இருந்து மெதுவாக தனது கையை உருவினான் அபிமன்யு. இன்னொரு சிப்பாய் சுதாரிப்பதற்குள் அவனையும் தள்ளிவிட்டு கூட்டத்திற்குள் முயலைப் போல தாவி ஓடினான். கண் இமைக்கும் நேரத்தில் கடலில் உப்பு கலப்பதைப் போல அவன் கூட்டத்தில் கலந்து விட்டான். தன் பிடியில் இருந்து ஒரு பொடியன் நழுவி ஓடுவதைக் கண்ட சிப்பாய் கோபத்தில் வெகுண்டு எழுந்தான். ஏ குட்டி பிசாசே, திரும்பவும் இந்த பக்கம் வந்துடாத, இல்லன்னா உன் காலை வெட்டி கையில கொடுத்துருவேன் என்றான். அதை கேட்ட பக்கத்தில் இருந்த இன்னொரு சிப்பாய், கிழிச்ச சின்ன பையன் ஜோதிய பத்த வச்சுட்டு போயிட்டான், போனவனை மிரட்டிக்கிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து போ, தளபதி கண்ணில் மாட்டிடாத, போ, போய் குதிரைகளுக்கு தண்ணி காட்டு என்றான். அதை கேட்டவுடன் அங்கு நின்று கொண்டிருந்த அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். அவமானத்தில் தலை குனிந்த சிப்பாய் தரையில் ஓங்கி மிதித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். இதற்கிடையில் வானத்தில் நரசிம்மரும் அந்த முதியவரும் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு வலிமையான சக்தி அவர்களை நோக்கி வந்தது. அடுத்த விண்கல்லா என அனைவரும் பயப்படும் போது அது ஒரு பெண் உருவமாக மாறியது. மீன்களைப் போன்ற கண்கள், மயிலைப் போல ரெக்கைகள், அருவி போல அலைப்பாயும் கருங்கூந்தல், கருமேகத்தை பிரதிபலிக்கும் உடை என அந்த பெண் அழகுக்கும் ஆபத்திற்கும் நடுவில் நின்றார். நரசிம்மர் மற்றும் அந்த முதியவரின் பார்வை அந்த பெண்ணின் பக்கம் சென்றது. அதைத் தொடர்ந்து இன்னொரு திசையில் பிரகாசமான வெள்ளி ரெக்கைகள் கொண்ட வெள்ளை புலி தோன்றியது. அதன் உடலில் இருந்து மின்னல்கள் பறந்தது. அந்த புலி காற்றில் பறந்தபடி அந்த பெண்ணை பார்த்து என்று கோபத்துடன் கத்தியது. அந்த பெண்ணும் அந்த புலியை பார்த்தாள். முகத்தில் புன்னகையும் கண்களில் கோபமும் நிறைந்திருந்தது. அருந்ததி அசுரபுரி ராஜ்யத்தின் மகிஷாபுரியை சேர்ந்தவள். மகிஷாபுரி மன்னனின் தங்கை. நரசிம்மர் அருந்ததியை பார்த்து, அருந்ததி, ஏன் தாமாவை துரத்துகிறாய்? மரியாதையாக இங்கிருந்து போய்விடு என்று எச்சரித்தார். என்ன நரசிம்மரை மிரட்டுகிறீர்களா? என்னை எதிர்க்கும் ஆற்றல் உங்களில் யாருக்கும் இல்லை. அந்த கிழவரிடம் எனக்கு தேவையான அக்னி கிரந்தம் இருக்கிறது, அதை கொடுக்கச் சொல்லுங்கள், நான் கிளம்புகிறேன் என்றார். அதை கேட்டதும் அந்த முதியவர் கோபம் கொண்டு, யாருடைய சொத்தை யாரு பங்கு கேட்பது? இந்த புத்தகம் இந்த தாமாவின் வாழ்க்கை. இது என் சீடர்களுக்கு நான் விட்டு செல்லும் பாரம்பரியம். இதை தொடும் தகுதி கூட உனக்கில்லை. என் சக்திகள் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இல்லை என்றால் நீ கேட்ட கேள்விக்கு உன் நாக்கை வெட்டியிருப்பேன் என்று கத்தினார். அடுத்த நொடி தரையில் தாமாவா, அஸ்வத்தாமாவா என்று கூட்டத்திற்குள் சலசலப்பு உருவானது. அந்த நேரத்தில் காற்றில் பறக்கும் வெள்ளை புலி கோபத்தோடு நரசிம்மர் அருகில் வந்து நின்றது. அவர் அதை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தார். தாமாவின் வார்த்தைகளை கேட்ட அருந்ததி புன்னகைத்து, என் தலைவர் இந்த புத்தகத்தை எடுத்து வரும்படி கட்டளையிட்டிருக்கிறார். அதனால் தளபதியும் புலியும் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், இல்லையெனில் இங்கிருக்கும் அனைவரும் குருடாய்த்தான் அலைய வேண்டும் என்றார். அடுத்த நொடி தன் கண்களை மூடி அவளை சுற்றி 8 சக்கரங்களை உருவாக்கினார். சூரியன் போல பிரகாசித்த அந்த நட்சத்திரங்களில் இருந்து 8 திசையை நோக்கியும் ஒரு அபரிவிதமான ஆற்றல் சக்தி பரவியது. அதில் கீழே நின்று கொண்டிருந்த மக்கள் மற்றும் காவலாளிகள் என அனைவரும் பாதிக்கப்பட்டனர். ஐயோ, எரிகிறதே, எரிகிறதே என்று கத்திக்கொண்டு அனைவரும் தங்கள் கைகளால் கண்களை மூடிக்கொண்டனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இப்போதும் 2 கண்கள் அவளை பார்த்து கொண்டிருந்தது. அந்த கண்கள் அபிமன்யுவின் கண்கள். அவனுடைய சக்திகள் இன்னும் விழித்தெழவில்லை.
ஆனாலும் அவனால் தைரியமாக அருந்ததியின் சக்தியை எதிர்கொள்ள முடிந்தது. அது எப்படி என்று அவனுக்கும் தெரியாது, அவனை சுற்றி இருப்பவர்களுக்கும் தெரியாது. அவள் தனது சக்திகளை மீண்டும் அதிகரித்தாள். தரையில் இருந்த மக்கள் வலியால் துடிக்க ஆரம்பித்தனர். நிறுத்த அருந்ததி, அப்பாவி மக்களை துன்புறுத்தாதே என தாமா எச்சரித்தார். புத்தகத்தை தாருங்கள், நான் கிளம்புகிறேன் என அசராமல் பதிலளித்தாள் அருந்ததி. இதை பார்த்த நரசிம்மர் தாமாவிடம் இருந்து அந்த அக்னி கிரந்த புத்தகத்தை வாங்கினார். அருந்ததியை நோக்கி நீட்டினார். அவளும் மகிழ்ச்சியோடு முன்னாள் வர அதை அவர் கூட்டத்தை நோக்கி தூக்கி எறிந்தார். ஓ, மக்களின் காலடியில்தான் அந்த புத்தகம் கிடக்கிறது, தேடி எடுத்துக்கொள் என்றார். புத்தகம் தரையில் விழுவதைக் கண்டதும் அருந்ததி பதட்டம் கொண்டாள். அவள் உடனே தன் சக்தியை விளக்கி புத்தகம் எங்கு விழுந்திருக்கிறது என்பதை பார்க்க முயன்றாள். அவள் சக்தியை விளக்கியவுடன் அப்பாவி மக்களின் வலி கரைந்து போனது. அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். உடனே அருந்ததி தரையை நோக்கி பாய்ந்தார். ஆனால் நரசிம்மர் அவளை விடுவதாய் இல்லை. அவர் தனது சக்தியை செயல்படுத்தினார். அவரது உடலில் இருந்து நீல நிற ஒளி வெளியேற ஆரம்பித்தது. அது ஒரு கடல் அலை போல பாய்ந்து முழு இந்திரபுரி சாம்ராஜ்யத்தையும் ஒரு கேடயம் போல மூடியது. இதைக் கண்டு அருந்ததி சிரித்துக் கொண்டே, என்ன, என்னுடன் சண்டையா என்று கேட்டாள். என்னதான் வார்த்தையில் கம்பீரம் இருந்தாலும் அவள் கண்களில் பயம் இருந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட தாமா தனது கையை அசைத்தார். அவரது உடலில் இருந்து நெருப்பின் சக்தி வெளியேற ஆரம்பித்தது. அது ஒரு மாபெரும் வில்லாக ஒன்று கூடி அவர் கைகளில் வந்து நின்றது. அதில் அவர் நாணை இழுக்க நெருப்பை கக்கும் ஒரு அம்பு தோன்றியது. அது அருந்ததியை குறிவைத்தது. அருந்ததி ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தாலும் அம்பு அவள் நெஞ்சை கிழிக்கும். என்னதான் அவளது வலிமை தாமா மற்றும் நரசிம்மரை விட உயர்ந்ததாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒன்றாக போரிட்டால் அவள்தான் அங்கு எளியாக மாறுவாள். அதை அவள் புரிந்து கொண்டாள். நரசிம்மர் அவளை பார்த்து, கடைசியாக ஒரு வாய்ப்பு தருகிறேன், இங்கிருந்து ஓடிவிடு என்றார். தான் சிக்கலில் மாட்டிருப்பதை உணர்ந்த அருந்ததி பீதியடைய ஆரம்பித்தார். ஆனால் அதை முகத்தில் காட்டவில்லை. இப்போது கிளம்புகிறேன், ஆனால் இது இதோடு முடியாது. நான் மீண்டும் வருவேன். அப்படி நான் வரும்போது அந்த புத்தகம் என் கையில் இருக்கும் என்றார். அதை கூறிவிட்டு அவள் அங்கிருந்து புறப்பட்டாள். உடனே வெள்ளைப்புலி அங்கு வந்தது. அது தாமாவையும் நரசிம்மரையும் பார்த்து, சண்டை முழுவதும் தேடிவிட்டு அக்னி கிரந்தத்தை காணவில்லை என்றது. அதற்கு தாமா, நான் அனுமதி கொடுக்காம சாதாரண மனுஷனால அதை பார்க்க முடியாத பகீரா, அது எங்கேயாவது மறைஞ்சிருக்கும், என்ன மீறி யாராலையும் அதை தொட முடியாது என்றார். அதே சமயத்தில் சந்தைக்கு வெளியே கையில் அக்னி கிரந்தத்தை பிடித்தபடி வேகமாக ஓடிக்கொண்டிருந்தான் அபிமன்யு. அமைதியாக இருந்த பிரம்மபுரியில் புயலை வீசிவிட்டு அருந்ததி பறந்து சென்றாள். ஆனால் அவள் பற்ற வைத்த நெருப்பு அணையவில்லை. அக்னி கிரந்தத்தை பிடித்துக்கொண்டு வேகமாக ஓடிப்போன அபிமன்யு சந்தையில் இருந்து வெகு தூரத்தில் இருந்த மலை குகைக்குள் புகுந்தான். குகைக்குள் ஒரே ஒரு தீப்பந்தம் மட்டும்தான் எரிந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் அபிமன்யு அக்னி கிரந்தத்தை எடுத்து வெளியே வைத்தான். தங்கத்தால் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு புதையல் பெட்டி மாதிரி இருந்தது அந்த அக்னி கிரந்தம். அதன் மேல் ஜோதி, அக்னி குண்டம், நெருப்பு கடல் என வித்தியாசமான உருவம் எல்லாம் பொறிக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் கல்லில் செதுக்கிய கல்வெட்டு போல அக்னி கிரந்தம் என்ற 2 வார்த்தைகள் பளிச்சென்று தெரிந்தது. அதை பார்த்தவுடன் அவன் கண்கள் பிரகாசமாகியது. கண்டிப்பா இது ஏதோ முக்கியமான போர் புத்தகம்தான். இதுல இருக்கிற நுட்பங்களை கத்துக்கிட்டா எந்த போட்டியா இருந்தாலும் அதுல என்னால சுலபமா வெற்றி பெற முடியும். சதய விழாவுல வெகுமதியை வாங்குறதுக்கான வழி கிடைச்சிருச்சு என்று சந்தோஷத்தோடு துள்ளி குதித்தான். ஆனா நான் எப்படி சண்டை போட முடியும்? என்கிட்ட என்ன இருக்கு? இந்த அரகுரை ஈட்டியும் என் அம்மா கொடுத்த இந்த தாயத்தும் தான். மத்த பசங்க மாதிரி நான் குருகுலம் போயெல்லாம் கத்துக்கல. நல்ல ஆயுதமும் என்கிட்ட இல்ல. இத வச்சுக்கிட்டு எப்படி அவங்களை என்னால தோற்கடிக்க முடியும்? இந்த புத்தகத்தை வச்சு ஏதாவது செய்யலாம்னா போட்டிக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இப்ப இருக்க அறிவோட நான் போட்டிக்கு போனா எப்படி தப்பிச்சு ஓடுறதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் என்று வருத்தத்தோடு அவன் அந்த புத்தகத்தின் மீது கை வைத்தான். அந்த சமயத்தில் அவனது கழுத்தில் தொங்கிய தாயத்து பிரகாசிக்க துவங்கியது. காற்று நாலா பக்கமும் பலமாக வீசியது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் காற்றை தன் 2 கைகளால் தடுத்தான். அப்போது புத்தகத்தின் பக்கங்கள் தானாக புரட்டப்பட்டன. புத்தகத்தின் முதல் பக்கம் திறந்தது. காலியான காகிதத்தில் வார்த்தைகள் உருவாகத் தொடங்கின. அந்த வார்த்தைகள் அம்பு போல புத்தகத்தில் இருந்து வெளியேறி அபிமன்யுவின் மீது பாய்ந்தது. அடுத்தடுத்த அம்புகள் பாய
அபிமன்யுவால் அதை தாங்க முடியவில்லை. அவன் மின்னல் போல பிரகாசமாக எரிந்தான். அந்த குகையே பிரகாசமாக மாறியது. அந்த வார்த்தைகள் அவன் தலைக்குள்ளே நுழைந்தன. அந்தரத்தில் பறந்த அவன் உடல் பிரபஞ்சத்தின் அதி அற்புதமான சக்தி அலைகளுக்குள் சுழன்று கொண்டிருந்தான். அந்த அதிர்வின் ஆற்றலை தாங்க முடியாமல் கத்தி மயங்கி விழுந்தான். அதே சமயம் பிரம்மபுரி மக்கள் அன்று நடந்த சம்பவத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். குறிப்பாக தாமாவின் வருகைதான் அங்கிருப்பவர்களுக்கு இன்றைய பரபரப்பு செய்தியே. அதை கேட்டீங்களா? எத? முட்டாள்களே, அந்த கிழவர் தாமாவா? அதுக்கு என்னவா? நரசிம்மரும் தாமாவும் சப்த சேனர்கள். மொத்தம் 7 பேர் அந்த குள்ளுல இருந்தாலும் அதுல தாமா கொஞ்சம் தனித்துவமானவர். எனக்கு தெரிஞ்ச வர அவர் 7 சக்கரத்தை திறந்துட்டாரு. அவரை கொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அதற்கு இன்னொருவன், ஏன்னா அந்த தாமா இப்ப முன்ன மாதிரி மாவீரல்லாம் இல்ல. அவரோட சக்திக்கு ஏதோ பூட்டு போட்டு இருக்கா. அதனாலதான் அவரால 8வது சக்கர சக்தியை திறக்க கூட முடியல. நினைச்சேன் இப்படி ஏதாவது இருக்கும்னு. ஏன்னா சப்தசேனர் 7 பேரும் ஒன்னா வேட்டையாடிக்கிட்டு இருந்த நேரத்துல தாமாவை யாராலையும் நெருங்க முடியாது. அவர் கூட இருந்த 6 பேரால கூட அவர் தொட முடியலன்னா பாத்துக்கோங்க. ஏன் நம்ம தளபதி நரசிம்மர் கூட அவர்கிட்ட ஒரு முறை தோத்து போயிருக்காரு என மக்கள் பேசிக்கொண்டே அந்த 3 பேரை வேடிக்கை பார்த்தார்கள். அந்த சமயத்தில் வெள்ளைப்புலி பகீரா தாமாவை பார்த்து, புத்தகம் யாரு கண்ணுக்கும் தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனா நம்ம நினைச்சது வேற, நடக்கிறது வேற. இப்ப அசுரபுரியோட அருந்ததி பிரம்மபுரிக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கான். அதனால என்ன வேணா நடக்கலாம்னு புரிஞ்சுக்கோங்க. உடனே தாமா, நீங்க சொல்வது சரிதான். ஆனால் அக்னி கிரந்தத்தை உருவாக்கினது யாருன்னு மறந்து விடாதீர்கள். அதை ஒருவன் எடுத்தாலும் அதை அவனால் திறக்க முடியாது. அப்படியே திறந்தாலும் அது எனக்கு தெரியாமல் போகாது. அது எனக்கும் அக்னி கிரந்தத்துக்குமான பந்தம். அது அவ்வளவு சீக்கிரம் உடையாது. அவர் சொல்லிய நேரத்தில் நரசிம்மர், தாமா, நிலைமை சரியில்லை. ஏதோ ஒண்ணு தப்பாக்கப்படுகிறது. கொஞ்சம் கவனமாக இருங்கள். இந்திரபுரிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதை கேட்ட தாமா சிரித்து விட்டு, செய்து கொடுத்த சத்தியம் என்றைக்குமே மாறாத நண்பா. அதை கூறி முடிக்கும் போது தாமாவின் முகம் மாறியது. காற்று பலமாக வீசியது. அவர் உடல் அதிர்ந்தது. ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்ந்திருப்பதை உணர்ந்தார். அது அபிமன்யு அக்னி கிரந்தத்தை திறந்து ஆற்றல் பெற்ற அற்புதம்தான் என அவருக்கு அப்போது தெரியவில்லை. பின்னர் தாமா நரசிம்மரை பார்த்து, நண்பா, நான் உன்னை சதய விழாவில் பார்க்கிறேன். இப்பொழுது ஒரு முக்கியமான வேளை வந்திருக்கிறது என்றவர் உடல் நெருப்பாய் மாறியது. வானத்தை கிழித்துக் கொண்டு கிழக்கு திசையை நோக்கி பறந்தார். தாமா செல்வதை பார்த்த நரசிம்மர் அரண்மனையை நோக்கி புறப்பட்டார். சந்தை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. அபிமன்யு எவ்வளவு நேரம் உறங்கி போனான் என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த குகையிலேயே அவன் மயங்கி கிடக்க யாரோ ஒருவர் அவனை தட்டி எழுப்பினார். அவன் மெதுவாக கண்களை திறந்தான். அவன் முன்னால் அவனது வயதான பாட்டி நின்று கொண்டிருந்தார். அபி, இங்க என்ன செய்யற? சந்தைக்குதானே போன என கேட்டவள் அவனை மெதுவாக தூக்கினாள். அவள் குரலில் கொஞ்சம் பதட்டமும் நிறைய பாசமும் இருந்தது. அதை உணர்ந்த அபிமன்யு தலையை தேய்த்து கொண்டு, பாட்டி, அது களைப்பா இருந்தது, அப்படியே தூங்கிட்டேன் என்றான். அதை கேட்டவுடன் அவள் அவனது நீண்ட கூந்தலை தடவி விட்டு, சரி, சீக்கிரம் வா, இல்லனா இந்த கிழவி மறுபடியும் இவ்வளவு தூரம் வர வேண்டியிருக்கும் என்றார். பின்னர் பக்கத்தில் இருந்த அபிமன்யுவின் பையை தூக்கிக் கொண்டு அவள் நடந்தாள். போகும்போது ஒரு நொடி நின்று திரும்பி அபிமன்யுவை பார்த்தவள், சந்தைக்கு நரசிம்மர் வந்தார்னு கேள்விப்பட்டேன். இது ஓ வேலையா? பாட்டி, நாளா எதுவும் பண்ணல. நான் சந்தைக்கு போகல. நீ இப்போ சொல்லிதான் அவர் சந்தைக்கு வந்தார்னு எனக்கு தெரியும் என்றா. பாட்டி சந்தேகத்துடன் அவனை பார்த்தாள். சரி, நான் நம்புறேன். சீக்கிரம் வீட்டுக்கு வா. வரும்போது மலையிலிருந்து பழங்களையும் மூலிகைகளையும் பறிச்சிட்டு வா என்றா. ஏன் பாட்டி? வீட்டை சுத்தி தான் அத்தனை மரம் இருக்கே. உனக்கு மலையில இருந்துதான் பழம் வேணுமா? நீ ஏன் தான் என்ன மலையேற வைக்கிறியோ என்று கேட்டான். ஆனால் பாட்டி அதை கண்டு கொள்ளவில்லை. ஏனெனில் அபிமன்யு அவள் சொன்னதை செய்வான் என்று அவளுக்கு தெரியும். பாட்டி போன பிறகு அபிமன்யு எழுந்து நின்று தனது ஆடைகளை சரி செய்துவிட்டு சுற்றி முற்றி பார்த்தான். அக்னி கிரந்தத்தை காணவில்லை. அவன் பதட்டம் கொண்டான். பின்னர் பாட்டி அவன் பையை தூக்கி சென்றது அவன் ஞாபகத்திற்கு வந்தது. அதில் இருக்கும் என்று அவன் நிம்மதி கொண்டான். பின்னர் தன் ஈட்டியை எடுத்துக் கொண்டான். பாட்டி கூறியபடி அவன் மலையேறத் தொடங்கினான். இன்று வானத்தில் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக மின்னல் வெட்டியது.
மழை அடித்து ஊத்தப் போகிறது என்ற எண்ணத்திலேயே அவன் மலையேறினான். அவன் மலை உச்சியை அடையவிருந்த நேரத்தில் ஒரு மின்னல் ஒன்று மலையின் உச்சியிலேயே இறங்கியது. பாறைகள் உருள ஆரம்பித்தன. அபிமன்யு தடுக்கி விழுந்தான். அவனால் எதையும் பிடிக்க முடியவில்லை. தரையில் உருண்டு ஓட ஆரம்பித்தான். கிளைகள், செடிகள் என எதையும் அவனால் பிடிக்க முடியவில்லை. எதை பிடித்தாலும் வழுக்கியது. பாறைகள் அனைத்தும் கரடு முரடாக இருந்தன. ஒரு மரத்தில் இடித்து மலையுச்சியில் இருந்து அவன் கீழே விழுந்தான். அவன் கண்கள் விரிந்தது. சாகப் போகிறோம் என்று நினைத்து கண்களை மூடிக்கொண்டு அம்மா என்று கத்தினான். கண்களை திறந்து பார்க்கும்போது அவன் மலை உச்சியில் ஒரு பாறையை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தான். அவன் கீழே விழவில்லை. உயிர் பிழைத்தோம் என்று அவன் மூச்சு விடும்போது அவன் கை வழுக்கியது. அவன் பாறையின் பிடியை விட்டான். கை நழுவி மீண்டும் கீழே விழப்போக அப்போது அவன் கை வேகமாக பக்கத்தில் இருக்கும் இன்னொரு பாறையை அணிச்சியாக பிடித்தது. அவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அவன் தன் 2 கைகளையும் பார்த்தான். அது அவன் கைகள்தானா என்று அவனுக்கு சந்தேகம் வந்தது. எப்படி இவ்வளவு வேகமாக பாறையை பிடித்தோம் என்று அவனுக்கு தெரியவில்லை. பின்னர் அவன் 2 கைகளாலும் பாறையை பிடித்து சரசரவென மேலே ஏறினான். ஏறி நிற்கும்போது மலையுச்சியும் அதன் கீழே இருக்கும் காடும் அழகாக காட்சியளித்தது. அப்போது அவன் தலை திடீரென்று வலித்தது. அவன் தலையை அழுத்தமாக பிடித்துக் கொண்டான். அப்போது அவனுக்கு ஏதோ ஒன்று நினைவிற்கு வந்தது. வேகமாக புரட்டப்பட்ட புத்தகங்கள் அவனுக்கு தோன்றின. அக்னி கிராந்தத்தின் முதல் பக்கத்தில் இருந்த ஓவியம் அவன் மனதில் பளிச்சிட்டது. அந்த ஓவியம் நம் சக்தியை பயன்படுத்தி எப்படி ஆபத்தில் இருந்து தப்பிப்பது என்பதை சொல்லிக் கொடுத்தது. அவனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அவன் உற்சாகத்தில் துள்ளி குதித்தான். இது நான்தானா? இது எனக்குதான் நடக்குதா என்று கத்தினான். பின்னர் அவன் தைரியத்தோடு மலையுச்சியை பார்த்தான். அவனை சுற்றி கூர்மையான பாறைகள் மட்டுமே இருக்கிறது. பாதையே இல்லை. ஆனால் கண்களை மூடிக்கொண்டு கைகளை இறுக்கி பிடித்தான். அவன் உடலில் மின்சாரம் பாய்வதைப் போல இருந்தது. அவனது கால்கள் வேகமாக துடித்தன. வேகமாக பக்கத்தில் இருந்த பாறை மீது தாவினான். அடுத்த பாறை என தாவி தாவி வேகமாக மலையுச்சியை அடைந்தான். இப்போது அவன் மலையுச்சியில் இருக்கும் முகட்டில் இருக்கிறான். மகிழ்ச்சியில் கத்த ஆரம்பித்தான். அப்போது ஒரு பிரகாசமான சக்தி வாய்ந்த மின்னல் அபிமன்யுவை தாக்கியது. அவன் பின்னோக்கி பறந்தான். அவன் உடல் முழுக்க அந்த மின்னல் பாய்ந்தது. அவன் கழுத்தில் தொங்கிய தாயத்து ஒளிரத் தொடங்கியது. அவனது உடைகள் அனைத்தும் நெருப்பு பற்றிக் கொண்டது. அது கிழிந்தது. அவன் முதுகு பகுதியில் இருந்த உடை முழுதாய் கிழிந்தது. அவன் முதுகில் சக்கரம், அக்னி ஜுவாலை, திரிசூலம் மற்றும் சங்கு என 4 முத்திரைகளும் ஒன்றின் கீழ் ஒன்றாக தோன்றின. அவை 4ம் பிரகாசமாக மின்னின. அபிமன்யுவை தாக்கிய மின்னல் ஒரு சாதாரண மனிதனின் மீது விழுந்திருந்தால் அவன் எரிந்து சாம்பலாகியிருப்பான். ஆனால் மின்னல் அபிமன்யுவை எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவன் உடல் பலவீனமாக இருந்தது. அவனால் அந்த சக்தியை தாங்க முடியவில்லை. அவன் மீண்டும் மயக்கமடைந்தான். சுமார் 3 மணி நேரம் கழித்து அவன் கண்களை திறந்தபோது அவன் ஒரு குடிசையில் இருந்தான். அந்த குடிசையில் தன்னை பார்த்ததும் அவன் அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அது அவனுடைய வீடு. அவன் உடலை பார்த்தபோது அவன் உடைகள் மாறியிருந்தன. அபிமன்யு முதலில் ஆச்சரியப்பட்டான். பின்னர் அதிர்ச்சி அடைந்தான். அவன் பீதியுடன் பாட்டி பாட்டி என்று கத்த ஆரம்பித்தான். அபிமன்யுவின் அலறல் சத்தத்தை கேட்டு அவன் பாட்டி வேகமாக ஓடி வந்தார். வந்தவுடன் அவர் கையில் இருந்த குச்சியால் தரையில் மாறி மாறி அடித்தார். ஒன்னுக்கும் உதவாதவனே, உனக்கு புத்தியே கிடையாது. ஆனால் ஒரு அடி கூட அவன் மீது விழாமல் பார்த்து கொண்டான். வர வர உன் சேட்டையெல்லாம் அதிகமாகிட்டே போகுது. அதை விட நல்ல சோம்பேறியா மாறிட்ட. ஏதாவது வேலை சொன்னா எங்கேயாவது போய் தூங்குற. எதையாவது பாத்துக்க சொன்னா உடைக்கிற. உன் விளையாட்டு எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. இப்ப துணியெல்லாம் கிழிச்சிட்டு வந்திருக்க. இப்ப பாரு, உன் பிறந்த நாளுக்கு தச்ச துணிய போட வேண்டியிருக்கு என்று கத்தினான். என்ன பாட்டி, இப்ப துணி இல்லைன்னா என்ன? நான் கிழிஞ்ச துணிய போட்டுக்கிறேன், இல்ல தச்சு போட்டுக்கிறேன் என்று அபிமன்யு கத்தினான். உடனே பாட்டி கண்களில் கவலையுடனும் கோபத்துடனும், இங்க பாரு, நீ எந்த துணிய போட்டாலும் உன் உடம்பு முழுசா மறைக்கிற துணியத்தான் போடணும். முதுகு பக்கம் கிழிஞ்சிருந்தா உனக்கு எப்படி தெரியும்?
யாராவது பார்த்துட்டா என்ன? நான் என்ன பொண்ணா? இதுவே என்று அவன் ஏதோ சொல்ல வந்தான். சட்டென வாயை மூடிக்கொண்டான். அவன் பாட்டி முகத்தில் சோகம் தெரிந்தது. அபிமன்யு கேட்கப் போகும் கேள்வி அவளுக்கு தெரிந்தது. அவனும் சோகமானான். அவன் பாட்டியை பார்த்து, சரி தெரியாம துணியை கிழிச்சிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன் என்றான். பாட்டியின் முகத்தில் இருந்த சோகம் மறைந்தது. சரி பாட்டி, என்ன எப்படி மலையில இருந்து தூக்கிட்டு வந்த என்று கேட்டான். ஆமா, நான் தூக்கிட்டு வர்றேன். என் வயசுக்கு என்னால படியில கூட ஏற முடியாது. நான் எப்படி மலை ஏறுவேன்? உன்ன ஒருத்தர் இங்க தூக்கிட்டு வந்தாரு, பார்க்க நல்லவரா தெரிஞ்சாரு. நீ மலையில மயங்கி கிடந்தன்னு அவர் தான் சொன்னாரு. உன்னை தெரியும்னு வேற சொல்றாரு. உனக்கு எப்படி அவ்வளவு பெரிய ஆளு தெரியும்? எவ்வளவு பெரிய ஆளு? யார சொல்ற பாட்டி? வெளிய போய் பாரு. உன்னை பார்க்கத்தான் உட்கார்ந்திருக்காரு. நீ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சாதான் போவேன்னு சொன்னாரு என்றார். அதை கேட்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டான். அங்கே வெண்தாடியுடன் கண்களை மூடிய நிலையில் ஒரு வயதான முதியவர் அமர்ந்திருந்தார். அவரை பார்த்ததும் அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். அக்னிகிராந்தத்தின் உதவியால் புது சக்தியுடன் விழித்தெழுந்தான் அபிமன்யு. மறுபடியும் ஒரு மர்ம சக்தியால் தாக்கப்பட்டு மலையில் கிடந்தான். அவன் மீண்டும் கண் விழிக்கும் போது அவன் வீட்டில் இருந்தான். அவனை ஒரு மர்ம நபர் அழைத்து வந்தார். அபிமன்யு தன் பாட்டியிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவனுக்கு திடீரென்று ஏதோ ஞாபகத்திற்கு வந்தது. அவன் பீதியுடன், பாட்டி, என் ஈட்டி எங்க என்று கேட்டான். அதை கேட்டவுடன் பாட்டி கோபத்துடன், ஈட்டிய தொலைச்சிட்டியா? அது உன் அப்பா ஈட்டின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதை கூட பாத்துக்க முடியாதா? அது அவரோட ஆயுதம். அதை வச்சு அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? ஆனா அந்த ஈட்டிய கூட உன்னால பாத்துக்க முடியல என்று கூறினார். கோபத்துடன் தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்தான் அபிமன்யு. சொல்லு, ஈட்டிய எங்க தொலைச்ச என்று பாட்டி கோபமாக கேட்க, இத மட்டும் கேளு. ஆனா அப்பா எங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். நாம ஏன் இங்க இருக்கோம்னு கேட்டா சொல்ல மாட்டேன். இந்த உலகத்திலேயே பெத்த பிள்ளையா அவர் இவர்னு சொல்ற ஒரே ஆள் நீதான். ஆனா அவர் யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேன் என்று கத்திக்கொண்டு எழுந்தான். அதற்கு பாட்டி, உன்னால உன்னையே பாதுகாக்க முடியல, உங்க அப்பாவோட ரகசியத்தை மட்டும் எப்படி உன்னால பாதுகாக்க முடியும்? நீ முதல்ல உன்னை பாத்துக்கிற அளவுக்கு பெரிய மனுஷனா மாறு, அப்ப சொல்றேன் என்றா. அதை கேட்ட அபிமன்யு எதுவும் பேசாமல் கோபமாக வாசலை நோக்கி நடந்தான். இப்ப எங்க போற என்று பாட்டி கத்தினார். வேறு எங்க போவேன்? உன்கிட்ட கோச்சுக்கிட்டா போக முடியும்? நான் என் ஈட்டிய தேடி போறேன் என்றா. ஆனால் அவன் நடக்கும் போதே தடுமாறினான். அவன் காலில் யாரோ கல்லை கட்டிவிட்டதைப் போல உணர்ந்தான். அடுத்த அடி எடுத்து வைக்க தடுமாறினான். என்ன செஞ்சிட்டு இருக்க என்று அவன் பாட்டி அவன் மீது கை வைக்க அவன் நிலை தடுமாறி தரையில் விழுந்தான். பின்னர் ஒரு வயதான மனிதர் சிரிக்கும் சத்தம் கேட்டது. நீ பலவீனமாக இருக்கிறாய் குழந்தாய், சின்ன அசைவிற்கே விழுந்து விட்டாய் என்றான். உடனே அபிமன்யு எழுந்து நின்று தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு குரல் வந்த திசையை பார்த்தான். தெய்வீக அம்சத்துடன் நீண்ட வெண்தாடியுடன் அமைதியின் உருவமாக நின்றிருந்த தாமாவை இமைக்காமல் பார்த்தான். அவனையும் அறியாமல் அவர் மேல் ஒரு பிணைப்பு உண்டானதை உணர்ந்தான். ஆனாலும் அதை வெளிப்படுத்திக் கொள்ளாமல், அப்படியெல்லாம் இல்லையே, நான் வலிமையானவன்தான் என்றான். பின்னர் அவன் சுவற்றை பிடித்துக் கொண்டு அவரை பார்த்து, சரி, என்ன சொல்றீங்களே, நீங்க வலிமையானவரா என்று கேட்டான். அதை கேட்டவுடன் அவன் பாட்டியிடம் இருந்து ஒரு அடி விழுந்தது. பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசு என்றார். அதை கூறிவிட்டு அவள் வீட்டிற்குள் சென்றாள். அதை பார்த்த அந்த முதியவர் சிரிக்க ஆரம்பித்தார். நீ ஒரு அற்புதமான குழந்தை என்றார். பின்னர் அந்த முதியவர் தன் முதுகிற்கு பின்னால் இருந்த ஒரு ஈட்டியை எடுத்து அதை அபிமன்யுவை நோக்கி நீட்டினார். இதைத்தானே தேடுகிறாய் என்று கேட்டார். தங்க நிறத்தில் அந்த ஈட்டி பிரகாசித்தது. அதை கண்டதும் அபிமன்யு மகிழ்ச்சி அடைந்தான். பின்னர் அவன் முகம் மாறியது. ஏனெனில் அவன் ஈட்டி இப்போது குட்டையாக மாறியிருந்தது. அது அவனது இடுப்பின் அளவை விட மிக குள்ளமாக மாறியிருந்தது. இது ஏன் ஈட்டிதான்? ஆனா இது எப்படி இவ்வளவு குட்டையா மாறுச்சு? ஏன் ஈட்டி 5 அடி நீளம் இருந்தது, ஆனா இது இப்போ 2 அடி கூட இருக்காது போல. இதை கேட்ட முதியவர் சிரித்துவிட்டு அந்த ஈட்டியை இறுக்கி பிடித்து சுழற்றினார். அது மீண்டும் 5 அடிக்கு மாறியது. ஓ, ஈட்டிக்குள்ள என்ன இருக்குன்னே உனக்கு தெரியலையா என்றார். பின்னர் அவர் அபிமன்யு சுதாரிப்பதற்குள் அவனை நோக்கி வீசினார். திடீரென்று ஈட்டி தன்னை நோக்கி வருவதைக் கண்ட அபிமன்யு பயந்தான். ஏனென்றால் அவன் இதற்கு முன்பு ஒருபோதும் அதை பயன்படுத்தியதில்லை. அதை அவன் தோட்ட வேலைகளுக்கான கம்பு போலதான் பயன்படுத்தினான். ஆனால் இன்று அவனது கண்கள் பிரகாசித்தன. மலையில் நடந்தது அவன் ஞாபகத்திற்கு வந்தது. அவன் வேகமாக பாய்ந்து ஈட்டியை வேகமாக பிடித்து அதை மிக வேகமாக சுழற்றினான். அவன் தன் ஈட்டியை சுழற்றும் போது காற்று கூட உள்ளே வர முடியவில்லை. அவன் ஈட்டியை சுழற்றி ஒரு வீரனைப் போல தரையில் நங்கென்று இறங்கினான்.
அதைக் கண்ட முதியவர் ஆச்சரியப்பட்டார். இதை எங்கிருந்து கற்றுக்கொண்டார் என்று கேட்டார். உடனே அபிமன்யு, அது ரகசியம், அதெல்லாம் சொல்ல முடியாது என்றான். ஏனெனில் வந்திருப்பது தாமாதான் என அபிமன்யுவிற்கு தெரியும். அக்னி கிரந்தம் அவருக்கு சொந்தமானது. அப்படி இருக்கையில் அதில் இருந்துதான் அதை கற்றுக்கொண்டேன் என்று அவனால் எப்படி சொல்ல முடியும்? என்கிட்ட அவரோட புத்தகம் இருக்குன்னு தெரிஞ்சா இவர் என்ன கொன்னுடுவாரு என்று அபிமன்யு மனதிற்குள் நினைத்துக் கொண்டார். ஆனால் தாமா விடுவதாயில்லை. இந்த வித்தை உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தது என்று விடாமல் கேட்டார். உடனே அபிமன்யு, சரி சொல்ற, என் தாத்தா மிக சிறந்த போர் வீரர். நான் சிறுவனாய் இருக்கும் போதே அவர் எனக்கு இதையெல்லாம் கத்துக் கொடுத்தார். அதோட என்ன சாதாரண பொடியன்னு நினைச்சிடாதீங்க. நான் பிரம்மபுரியிலேயே ரொம்ப இளமையான, திறமையான மற்றும் வலிமையான போர் வீரன் என்றார். அப்படியா என்று தாமா கேட்டார். அப்படித்தான். உங்களை காப்பாத்தினது யார் தெரியுமா? அது இந்த அபிமன்யுதான் என்றதும் உடனே தாமா, நீ எப்ப என்ன காப்பாத்தின? வானத்துல இருந்து விழுந்த என்ன தாங்கி பிடிச்சது என் நண்பன் நரசிம்மன் தானே. நீ அந்த சுற்று வட்டாரத்தில் கூட இல்லையே என்றா. இப்ப புரியுது, உங்களுக்கு வயசாகிடுச்சு, அதான் உங்களுக்கு எதுவும் தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை நரசிம்மர் காப்பாத்திருக்கலாம். ஆனா அவர் எப்படி அங்க வந்தாரு? எச்சரிக்கை ஜோதியை ஏத்துனதுனால தானே வந்தாரு. எச்சரிக்கை ஜோதியை யார் ஏத்துனது? போய் சந்தைகளை கேட்டு பாருங்க. மாவீரன் அபிமன்யு தான் அதை செஞ்சான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் மட்டும் நீங்க வானத்துல இருந்து விழுறத பார்த்து ஜோதியை ஒளிர வைக்கலைன்னா நரசிம்மரால மட்டும் இல்ல, யாராலையும் உங்களை காப்பாத்திருக்க முடியாது என்றான். அதை கேட்டதும் தாமா அதிர்ச்சி அடைந்தார். அவர் தனது சாதுரியத்தை பயன்படுத்தி அபிமன்யுவை சோதிக்க முயன்றார். ஆனால் அவரால் அது முடியவில்லை. அதனால் அவர் ஆச்சரியத்துடன் அபிமன்யுவை பார்த்து, சரி, நான் வானத்திலிருந்து விழுந்ததை தரையில் இருந்து நீ எப்படி பார்த்தாய்? 3 சக்கரத்தை திறந்தவனால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்று அவர் கேட்க, உடனே அபிமன்யு கோபத்துடன், இங்க பாருங்க, நீங்க ரொம்ப கேள்வி கேட்கறீங்க. நான் தான் சொன்னனே, நான் இந்த பிரம்மபுரியிலேயே வலிமை வாய்ந்த வீரன். என் பார்வையை ஈட்டியை விட கூர்மையானது. என்னால தூரத்துல இருந்தே தாக்குதலையும் ஆபத்தையும் உணர முடியும். ஏன் அந்த பொண்ணு, அவ பேர் என்ன? அருந்ததி. அவ ஏதோ பண்ணி எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவின போது கூட எனக்கு ஒன்னும் ஆகலையே. மத்தவங்க மாதிரி நான் தரைய பார்த்துட்டு நிக்கல, நான் நிமிந்து போற பார்த்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு வெள்ளப்புலி ரெக்கையோட வந்துச்சு. நீங்க நெருப்புல வில்ல உருவாக்குனீங்க. நரசிம்மர் இந்திரபுரிக்கு கேடயம் போட்டாரு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இந்த ஒரு சிப்பாய்ங்க கூட அதை பார்க்கல, நான் தான் பார்த்தேன் என்றான். அபிமன்யு சொன்னதை கேட்க கேட்க தாமாவின் கண்கள் விரிவடைந்தது. அவர் ஆச்சரியத்துடன் அபிமன்யுவை பார்த்தார். ஆனால் அபிமன்யு அவரை பார்த்து, உங்க கேள்வியெல்லாம் முடிஞ்சிருச்சா? நீங்க ஒரு உதவி பண்ணீங்க, நான் ஒரு உதவி பண்ண, எல்லாம் சரியா போச்சு. இனிமே என்ன தொல்லை பண்ணக்கூடாது, என்ன தேடி வரக்கூடாது, சரியா என்று கேட்டான். அதை அவன் சொல்லி முடிக்கும் போது அவன் கழுத்தில் இன்னொரு அறை விழுந்தது. அபிமன்யு வேதனையில் ஆ என கத்தினான். அதை பார்த்து தாமா சிரிக்க ஆரம்பித்தார். அப்போது அபிமன்யுவின் பாட்டி, யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? அவர் நம்ம தளபதியோட நண்பர். அது மட்டுமில்ல, அவர் ஒரு சிறந்த போர் வீரரும் கூட. நீ அவரோட வாக்குவாதம் செய்றியா? உனக்கு விளையாட்டு புத்தி அதிகமாயிருச்சு. முதல்ல அவருக்கு தேநீர் எடுத்துக்கொடு என்றா. அபிமன்யு தன் கழுத்தை தடவிக்கொண்டே தேநீரை பரிமாறத் தொடங்கினான். அப்போது அபிமன்யு தன் குரலை தாழ்த்தி கொண்டு, இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னும் 2 நாள்ல சதய விழாவோட மாவீரர் போட்டி அரங்கேற போகுது. அதுல வெற்றி பெற்றா பெரிய வெகுமதி கிடைக்கும். அதுல நான் பங்கேற்கணும். அதனால தயவு செஞ்சு தேநீரை குடிச்சிட்டு கிளம்புங்க. நான் என் பயிற்சியை துவங்கணும் என்றான். தாமா அவனை பார்த்து, சக்தியை எழுப்பி உனக்கு தாக்க தெரியுமா என்று கேட்டார். தெரியாது. போர் நுட்பம் கத்துக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. அதை கத்துக்க ஆசிரியர் வைக்கவும் பணம் இல்ல. ஆனா எப்படி தற்காத்துக் கொள்றதுன்னு எனக்கு தெரியும் என்றா. இதை கேட்டதும் தாமா தேநீர் கோப்பையை கீழே வைத்துவிட்டு, சரி வா, நடந்துட்டே பேசலாம் என்றார். பின்னர் அவர் அபிமன்யுவின் பாட்டியை பார்த்து, நான் கிளம்புறேம்மா. உங்க தேநீர் மிகவும் சுவையாக இருந்தது. அது என் காயங்களை ஆற்றியது. நான் மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன் என்றார். ஐயா, என் பேரன் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க என்றார். உடனே அபிமன்யு, பாட்டி, நான் அவரை சந்தைக்கு அழைச்சிட்டு போறேன். அவர் இன்னைக்குதான் பிரம்மபுரிக்கு வந்திருக்காரு. அவருக்கு எதுவும் தெரியாது. நான் அவருக்கு உதவ போறேன் என்றான். அபிமன்யுவின் புத்திசாலித்தனத்தை பார்த்த தாமா பிரமித்தான். சரி, அவரோட போ. ஆனா உதவி செய்யறேன்னு உபத்தனம் செய்யாதே என்றா. பின்னர் தாமாவும் அபிமன்யுவும் சந்தையை நோக்கி நடக்கத் தொடங்கினர்.
நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா என்று அபிமன்யு கேட்டான். கேளு, உனக்கு இல்லாத உரிமையா? என்ன இருந்தாலும் நீ ஒரு போர் வீரன், என் உயிரை வேற காப்பாத்திருக்க, நீ என்ன வேணாலும் கேட்கலாம் என்றா. சரி, உங்க பெயர் என்ன? முதியவர் சிரித்துக் கொண்டே என் பெயர் என்று அவர் யோசித்தார். பெயர் அப்புறம் சொல்றேன், போர்க்களத்துல என்ன எப்படி அழைப்பாங்கன்னு வேணா இப்ப சொல்றேன். போர்க்களத்தில் என்ன வேட்டை புலின்னு அழைப்பாங்க. என்னை கண்டு எதிரிகள் நடுங்குவாங்க. ஏன், உங்க நரசிம்மராலேயே என் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. அவர் என்கிட்ட தோற்று கூட போயிருக்கார் என்றா. உடனே அபிமன்யு சிரித்தான். உங்களுக்கு இவ்வளவு போய் ஆகாது. நீங்களாவது நரசிம்மரை தோற்கடிப்பவராவது. நரசிம்மர் சிங்கம், அவரை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நீங்க என்னை விட நிறைய பொய் சொல்றீங்க என்றா. உடனே தாமா, சரி, இப்போதைக்கு அப்படியே வைத்துக்கொள் என்றா. அதை கேட்ட அபிமன்யு சிரித்துக்கொண்டே, அப்படின்னா நான் உங்களை எப்படி அழைக்கட்டும்? புலின்னா இல்ல மூத்த புலின்னா? இல்ல, அது நல்லா இருக்காது, கிழட்டு புலி, இது எப்படி இருக்கு என்று கேட்டான். அதை கேட்ட தாமா முறைத்துக் கொண்டே, உன் பாட்டி சொன்னதை போல உனக்கு விளையாட்டு புத்தி அதிகம்தான். இந்த தாமாவை கிழட்டு புலின்னு அழைக்கிற அளவிற்கு தைரியம் இருக்கா என்றா. ஏன், அழைக்க கூடாதா? அப்படி அழைச்சா உனக்கும் மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஒரு போர் வீரன்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமே, நல்ல சண்டை போடுறது. இல்லை, தான் கொண்ட தர்மத்தின் பக்கம் நிலையாக நிற்பவன் தான் ஒரு நல்ல போர் வீரன். சரி சரி, உங்க போதனையை நிறுத்துங்க. நான் சொன்னது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க. அதற்கட்டும், உங்க நெத்தில எப்படி இவ்வளவு ஆழமான காயம் ஏற்பட்டுச்சு? அதை கேட்டதும் தாமா திடுக்கிட்டார். அவர் கண்கள் சுருங்கின. அவரது உடல் நடுங்கியது. அவரது உடலில் இருந்து ஒரு நெருப்பு சக்தி கிளம்பியது. அதை பார்த்ததும் அபிமன்யு திடுக்கிட்டு பின்வாங்கினான். ஏன் கோவப்படுறீங்க? நான் எதுவும் தப்பா கேட்கல, கொஞ்சம் அமைதியாகுங்க என்றான். அதன் பிறகு தாமா தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு, அபிமன்யு, அது மிகப்பெரிய கதை, அதை பிறகு சொல்கிறேன். அதற்கு முன்னால் நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது என்று கூறி அவர் தன் நடையை நிறுத்தினார். தன் இடது பக்கத்தில் இருந்த கோட்டை வாயிலை கை காட்டினார். அது சத்திரிய மன்றம். அதை கண்டதும் அபிமன்யு திடுக்கிட்டான். நூற்றுக்கணக்கான வீரர்கள் அங்கு வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். அதுதான் மாவீரர் போட்டி நடக்கப் போகும் இடம். அபிமன்யு ஆச்சரியத்துடன், இத்தனை பேரா? இவ்வளவு பேரை தாண்டி நான் எப்படி உள்ள நுழைய முடியும் என்று கேட்டான். அதற்கு தாமா, அதைத்தான் நான் பார்க்க விரும்புகிறேன். நீதான் போர் வீரன் ஆயிற்றே, இத்தனை வீரர்களை தாண்டி நீ உள்ளே நுழைந்து மாவீரன் என்று நிரூபித்து காட்டு என்றா. சத்திரிய மன்றத்தின் வாசலில் காவலாளிகள் கூடியிருப்பதையும் அவர்கள் ஒவ்வொரு ஆளாக விசாரித்து உள்ளே அனுப்புவதையும் அபிமன்யு பார்த்தான். அந்த சமயத்தில் யாரோ அபிமன்யுவை ஒதுக்கி தள்ளினர். கருப்பு உடையணிந்து 15 பேர் கொண்ட குழு வேகமாக முன்னால் வந்தது. உடனே அபிமன்யு, நீங்க என்ன குருடர்களா? ஆள் நிக்கிறது கண்ணுக்கு தெரியலையா என்று கத்தினா. உடனே அந்த கூட்டம் நின்றது. அந்த கூட்டத்தை தலைமை தாங்கிய ஒரு இளம் வீரன் திரும்பி அபிமன்யுவை பார்த்தான். யார்னே? ஆளையும் உடையும் பாரு, பிச்சைக்கார மாதிரி இருந்துட்டு வீரர்கள் இருக்கும் இடத்தில் உனக்கென்ன வேலை என்று கேட்டான். அதை கேட்டு கோபம் கொண்ட அபிமன்யு, நான் அபிமன்யு, பிரம்மபுரியோட வலிமை மிக்க போர் வீரன் என்றான். அப்படியா? மன்னிச்சிடுங்க போர் வீரரே, நாங்க உங்களை பார்க்கல, பார்க்கிற அளவுக்கும் உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல என்று கேலி செய்தான். அபிமன்யுவை ஏளனம் செய்த அவன் பெயர் தரணி. இந்திரபுரியின் சக்தி வாய்ந்த ஒரு படையின் தலைவரான ராஜேந்திரரின் மகன். பிரம்மபுரியின் மாவீரர்களுக்கான போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசை தட்டி பறிக்க வேண்டும் என்ற வெறியோடு அவன் வந்திருக்கிறான். தரணி அபிமன்யுவை பார்த்து, முதல் சக்கரத்தையே திறக்காத நீ எல்லாம் போட்டிக்கு வரலாமா என்று கேட்டான். அதற்கு அபிமன்யு, முதல் சக்கரத்தை திறந்தும் கடந்த ஆண்டு போட்டியில தோத்த நீ திரும்ப வரலாமா என்று பதிலுக்கு கேட்டான். அபிமன்யுவின் வார்த்தையை கேட்டு சுற்றி நின்று கொண்டிருந்த மக்கள் சிரிக்க ஆரம்பித்தனர். இதை பார்த்த தரணியின் கோபம் அதிகரித்தது. அவன் தன் ஆட்களை, என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க, அவன் கைகால்களை உடைங்க, அவன் எப்படி போட்டி போடுறான்னு நானும் பார்க்கிறேன் என்றான். கருப்பு உடையணிந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் அபிமன்யுவை நோக்கி பாய்ந்து வந்தான். அங்கிருந்த அனைவரின் கவனமும் இங்கு திரும்பியது. அங்க பாருங்க, ஒரு சண்டை வர போகுது, இன்னைக்கு நல்ல வேடிக்கை இருக்கு என்று அனைவரும் சிரித்து ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தனர். தாமா ஒதுங்கி நின்று கொண்டான். கண்களில் தீரத்தோடு நிமிர்ந்து பார்த்தான் அபிமன்யு. இனி அவன் எங்கும் எதற்கும் நிற்கப் போவதில்லை.
பிரம்மபுரி அதன் காவலனை காணப் போகிறது. ஆட்டம் ஆரம்பம். அபிமன்யுவை அழைத்து வந்த தாமா அவனுடன் உரையாடிக் கொண்டே அவனை பற்றி அறிந்து கொண்டு வந்தான். அவனது பலத்தை சோதிக்க அவனை தனியாக சத்திரிய மன்றத்திற்குள் நுழைய சொன்னான். சத்திரிய மன்றத்திற்குள் எப்படியாவது வந்துவிடு என்று சொல்லிவிட்டு தாமா ஒதுங்கிக் கொண்டான். உள்ளே போன அபிமன்யுவுக்கும் ராஜேந்திரர் மகன் தரணிக்கும் முட்டிக் கொண்டது. அவன் அபிமன்யுவை அடிக்க சொல்லி தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டான். நல்ல வேடிக்கை காத்திருக்கிறது என்று சுற்றியிருந்த அனைவரும் ஆர்வத்துடன் முன்னால் வந்தனர். ராஜேந்திரன் மகன் தரணிக்கிட்டேயே வம்பிழுத்திருக்கான் இந்த பொடியன். இன்னைக்கு அவன் கையும் காலும் கண்டிப்பா உடையும். எதுவா இருந்தா என்ன, நமக்கு நேரம் போனா சரி என்று இளைஞர் கூட்டம் சிரித்துக் கொண்டே வேடிக்கை பார்த்தது. இவை அனைத்தையும் தாமா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு கொஞ்சம் கவலை எட்டி பார்த்தது. அவர் அபிமன்யுவை பார்த்து, உனக்கு உதவி தேவையா என்று கேட்டார். உடனே அபிமன்யு, அதெல்லாம் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன் என்றான். இவனுக்கு துணிச்சல் அதிகம்தான். எல்லோரும் வேடிக்கை பார்க்கிறார்கள், இருந்தாலும் அவன் தன் கௌரவத்தை விட்டுத்தர மறுக்கிறான். பார்ப்போம் என்ன செய்ய போகிறான் என்று என அவர் தனக்குள் நினைத்துக் கொண்டார். தரணியுடைய கூட்டத்தில் இருந்து கருப்பு உடையணிந்த வீரன் ஒருவன் அபிமன்யுவை தாக்க வந்தான். அபிமன்யு தரையில் ஓங்கி மிதிக்க அவனை தாக்க வந்த வீரன் பின்னால் பறந்தான். என்ன நடக்கிறதென்று யாருக்கும் புரியவில்லை. கீழே விழுந்த வீரன் அவமானத்தோடு எழுந்தான். அவன் முகத்தில் கோபம் நிறைந்திருந்தது. வேகமாக வாளை உருவிக்கொண்டு அபிமன்யுவை நோக்கி ஓடி வந்தான். அவன் வேகமும் வாழ்வீச்சும் அந்த இடத்தை புழுதியும் புயலுமாய் மாற்றியது. புழுதிக்குள் அபிமன்யுவும் அவனை தாக்க வந்த வீரனும் இருந்தனர். உள்ளே என்ன நடக்கிறது என்று யாராலும் பார்க்க முடியவில்லை. அனைவரும் கண்களை சுருக்கி பார்க்க முயன்றனர். புழுதியும் தூசியும் எல்லோரின் பார்வையையும் மறைத்தது. ஆனால் தரையில் ஒரு சிறிய விரிசல் தோன்றியது மட்டும் அனைவருக்கும் தெளிவாக புலப்பட்டது. தரணியுடன் வந்தவர்கள் பெருமிதமாக நின்றனர். இவனால ஒரு அடி கூட தாங்க முடியாது, ஆனாலும் திமிரு மட்டும் மலையளவு இருக்கு என்று அவர்கள் சிரிக்க ஆரம்பித்தனர். அந்த சமயத்தில் கணீர் என்று கூர்மையான சத்தம் எழுந்தது. 2 இரும்புகள் ஒன்றோடு ஒன்று மோதி உருவாகும் சத்தம் அது. அபிமன்யுவின் ஈட்டி அந்த வீரனின் வாளை தடுத்தது. அபிமன்யு தன் ஈட்டியை சுழற்றி ஒரு தாக்கு தாக்கினான். வாளுடன் வந்தவன் வலியுடன் பறந்து போனான். தூரத்தில் இருந்த சுவரில் மோதி கீழே சரிந்தான். புழுதியும் புகையும் மெதுவாக கலைந்தது. கையில் ஈட்டியை பிடித்தபடி மூச்சு இழுத்துக் கொண்டே அபிமன்யு நின்றான். அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் இருந்தனர். அபிமன்யு தோற்கப் போகிறான் என எல்லோரும் நினைத்திருந்தனர். ஆனால் அவன் வெற்றி பெற்றான். அதிலும் தன்னை விட வயதில் மூத்த ஒரு வீரனை தாக்கி வெற்றி பெற்றான். அபிமன்யு ஒரு வித ஏளனத்துடன் தரணியை பார்த்தான். அபிமன்யு தன்னை இப்படி பார்ப்பதை தரணியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவன் கோபத்தில் பக்கத்தில் இருந்த ஒருவனின் முதுகில் ஓங்கி அடித்தான். உடனே 2 வீரர்கள் அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தனர். நிலைமை மோசமடைவதைக் கண்ட தாமா உள்ளே புகுந்தான். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் என்று கத்திக்கொண்டே முன்னால் வந்தார். அவர் அபிமன்யுவின் அருகே வந்து நின்றவர் தரணியை பார்த்து, போதும், நிறுத்துங்கள். இந்த புனிதமான சத்திரிய மன்றத்தை சண்டைக்கடையாக மாற்றாதீர்கள். போய் அவரவர் வேலையை பாருங்கள். இல்லையென்றால் இந்த வயதானவன் இளைஞர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியிருக்கும். நான் பாடம் எடுக்க துவங்கினால் எதிரில் நிற்பது யார் என்று பார்க்க மாட்டேன் என்றார். அவர் கடைசி வார்த்தையை கூறும்போது ஒரு மிரட்டல் போல இருந்தது. அது அனைவரையும் பயமுறுத்தியது. அந்த நேரத்தில் காவலாளிகள் அங்கு விரைந்து வந்தனர். அவர்களின் ஒருவரின் இடுப்பு பட்டையில் 2 நட்சத்திரம் தொங்கியது. அவர் தாமாவை பார்த்து, ஐயா, நான் தான் சத்திரிய மன்றத்தின் வெளிப்புற தளபதி. என் பேரு சகாதேவன். இங்கு உங்களை தொந்தரவு செய்யும்படி ஏதாவது நடந்திருந்தா நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார். தனக்கு முன்னால் நின்றிருக்கும் முதியவர் சாதாரணமான ஆள் இல்லை என்பதை சகாதேவன் ஒரே பார்வையில் புரிந்து கொண்டார். அதனால்தான் அவருக்கு அதிக மரியாதை காட்டினார். தாமா அவரை பார்த்து, பரவாயில்லை, உனக்காவது பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது. ஆனால் உங்கள் சத்திரிய மன்றத்தில் இவ்வளவு கூச்சலும் குழப்பமும் இருக்கிறது. இதையெல்லாம் கண்டிக்க மாட்டீர்களா என்று கேட்டார். இதை கேட்டவுடன் கோபம் கொண்ட தளபதி சகாதேவன் தரணியையும் அவன் ஆட்களையும் பார்த்து, உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? போட்டி போட வந்த இடத்துல சண்டை போடுறதுதான் மரியாதையா? கொஞ்சமாவது மரியாதையோட நடந்துக்கோங்க, இல்லனா நீங்க யாருன்னெல்லாம் பார்க்க மாட்டேன், போட்டியில இருந்து தூக்கிடுவேன் என்றார்.
சகாதேவரின் கோபத்தை பார்த்தவுடன் தரணிக்கு வியர்க்க ஆரம்பித்தது. அவன் கொஞ்சம் பீதியுடன், இல்ல நான் எதுவும் செய்யல, இவனும் இந்த கிழவனும் தான் சண்டைக்கு தொடங்கினாங்க என்றான். வாய மூட, பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல, நீ எல்லாம் ஒரு போர் வீரன். நான் தலைவர் ராஜேந்திரனை சந்திக்கணும்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட நிறைய பேசணும், குறிப்பா உன்னை பத்தி. இது இப்படியே தொடர்ந்தா நீ அடுத்த தலைவரா மாறுறது சந்தேகம்தான் என்றார் சகாதேவன். தனது தந்தையின் பெயரை கூறியவுடன் தரணி நடுங்க ஆரம்பித்தான். தான் யார் என்று தெரியாததால் தான் தளபதி தன்னை திட்டுகிறார் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் யார் என்று தெரிந்துதான் அவர் திட்டியிருக்கிறார். அதனால் இது மேலும் பெரிதாக வேண்டாம் என்று தரணி நினைத்தான். அதனால் விருப்பமே இல்லை என்றாலும் தாமாவை பார்த்து பயபக்தியுடன், என்ன மன்னிச்சிடுங்க, இனிமேல் இப்படி தவறு செய்ய மாட்டோம் என மன்னிப்பு கேட்டான். சகாதேவன் அவனை பார்த்து, போதும் போதும், உன் மன்னிப்பெல்லாம் குரு கடிதம் கொண்டு வந்திருக்கியா என்று கேட்டான். தரணி ஒரு கடிதத்தை கொடுத்தான். அதை வாங்கிக் கொண்டு சகாதேவர் அங்கிருந்த கூட்டத்தை பார்த்தான். பதிவு செய்வதற்கான நேரம் முடிந்துவிட்டது, மீதமுள்ளவர்கள் 6 மாதங்கள் காத்திருங்கள், அதை நினைத்து சோர்வடையாதீர்கள், இன்னும் வேகமாக இயங்குங்கள் என்றார். தளபதியின் வார்த்தைகளை கேட்டு அனைத்து வீரர்களும் ஏமாற்றமடைந்தனர். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பத் தொடங்கினர். உடனே அபிமன்யு தைரியத்தோடு சகாதேவனை பார்த்து, தளபதி வணக்கம், என் பெயர் அபிமன்யு, நானும் இந்த போட்டியில் பங்கேற்க விரும்புகிறேன், தயவு செஞ்சு என் பெயரையும் எழுதிக்கோங்க என்றார். சகாதேவன் ஒரு கணம் தாமாவை பார்த்தார். பின்னர் அபிமன்யுவை நோக்கி, சரி, உன் கடிதத்தை எடு என்றார். அபிமன்யு தயக்கத்துடன், இல்ல, எனக்கு குரு இல்ல என்றார். சகாதேவனுக்கு ஒரு கணம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அவர் அபிமன்யுவை தயக்கத்துடன் பார்த்து, என்ன மன்னிச்சிடு அபிமன்யு, குரு கடிதம் கண்டிப்பா கொண்டு வரணும், இது அரசருடைய உத்தரவு. சமீபத்துல பிரம்மபுரியில நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு, அதனால குரு கடிதம் இல்லாம யாரையும் அனுமதிக்க முடியாது. அவரது வார்த்தைகளை கேட்ட அபிமன்யுவின் முகம் சுருங்கி போனது. அவன் ஏமாற்றத்துடன் தலைகுனிந்து நடக்க ஆரம்பித்தான். அதே நேரத்தில் அவன் காதில் ஒரு குரல் விழுந்தது. நான் தான் அபிமன்யுவின் குரு, என் பெயர் ஆச்சாரிய தாமா, உங்கள் அரச காவலர்கள் என் நண்பர்கள். என் மீது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் அவர்களிடம் என்னை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதோ என் ராஜ முத்திரை, இதை வைத்துக்கொண்டு அவனை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றார். பின்னர் தாமா தனது கையை நீட்டினார். அவர் உள்ளங்கையில் வட்ட வடிவில் சக்கரம் போல முத்திரை இருந்தது. அதை பார்த்த தளபதி சில நொடிகள் ஆச்சரியத்தில் நின்றார். ஐயா, நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, நீங்க எந்த பதவியில இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றதும் அதற்கு தாமா, நீங்கள் என் முத்திரையை சரியாக பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன், இது அரச குடும்பத்தினரால் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் ரகசிய முத்திரை, தெரியவில்லை என்றால் உங்கள் மேல் அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். உடனே சகாதேவன், ஐயா என்ன மன்னிக்கணும், இந்த முத்திரையை இப்ப எல்லாம் அடிக்கடி பார்க்க முடியறதில்ல. உண்மையை சொல்லணும்னா என் ஒட்டுமொத்த வாழ்க்கையில இந்த முத்திரையை நான் 2 முறை தான் பார்த்திருக்கேன், அதனால என்ன தவறாக நினைக்க வேண்டாம். உடனே தாமா, சரி, உங்கள் பேச்சை நான் நம்புகிறேன், முதலில் எனக்கு ஒரு துண்டு காகிதத்தை கொடுங்கள், நானே கடிதம் எழுதி தருகிறேன். புது புது விதிகள் எல்லாம் போடப்படுகிறது, இந்திரபுரியில் என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை என்றார். அதன் பிறகு சகாதேவன் கையசைக்க ஒரு சிப்பாய் வேகமாக ஓடி வந்தான். அவன் மரியாதையுடன் தாமாவை வணங்கி காகிதத்தை கொடுத்தான். தாமா அதை வாங்கி தன் முத்திரையை அதில் ஆழமாக பதித்தான். அந்த முத்திரை காகிதத்தில் படிந்ததும் முன்பை விட இன்னும் பிரம்மாண்டமாக தெரிந்தது. அதை பார்த்தவுடன் சகாதேவன் தாமாவின் காலில் விழப்போனார். தாமா தடுத்து நிறுத்தி மெதுவாக, தளபதி என்ன செய்கிறீர்கள், இதெல்லாம் வேண்டாம், நான் யார் என்று இங்க இருக்கும் யாருக்கும் தெரியாது, குறிப்பாக அபிமன்யுவிற்கு, அதனால் என் அடையாளத்தை அவனிடம் காட்டிக் கொடுத்து விடாதீர்கள் என்று கூறினார். சகாதேவர் வேகமாக தலையாட்டினார். பின்னர் தாமா அபிமன்யுவை பார்த்து புன்னகையுடன், உனது பெயர் பதிவு செய்யப்பட்டு விட்டது, அதற்கான ஒப்புதல் கடிதத்தை வாங்கிக்கொள், நாளை சரியான நேரத்தில் போட்டிக்கு வந்து சேரு அன்பு மித்ரா என்றார். அதை கேட்டவுடன் தளபதி சகாதேவன் வாயை பிளந்தார். தாமா இந்த சிறுவனை நண்பன் என்று அழைக்கிறாரா என்று ஆச்சரியப்பட்டான். கடிதத்தை வாங்கிக் கொண்டு அபிமன்யு துள்ளி குதித்தார். மித்ராவா, நீங்க உண்மையிலேயே எனக்கு நண்பனா இருக்க விரும்புறீங்களா? உடனே தாமா சிரித்துக் கொண்டே, ஏன் கூடாது, நீதான் பிரம்மபுரியிலேயே வலிமையான போர் வீரனாகிற்றே, என்னை காப்பாற்ற வேறு செய்திருக்கிறாய், உன்னை போன்ற ஒருவனை நண்பனாக்கிக் கொள்வது எனக்கு நல்லதுதானே. அபிமன்யு உற்சாகத்துடன் தாமாவை பார்த்து, நீங்க யாருன்னு முழுசா எனக்கு தெரியாது, ஆனா நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், ஒரு நாள் நீங்க செஞ்ச உதவிக்கு நிச்சயமாக நான் கைமாறு செய்வேன் என்றார்.
அபிமன்யு உள்ளுக்குள் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தான். பின்னர் தாமா அவனை பார்த்து, அபிமன்யு, ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள், நாம் நண்பர்கள்தான், ஆனால் அதை நீ வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது என்றான். அபிமன்யு சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சரி, நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்களும் வேட்டை புலின்னு கதை விடாதீங்க. உங்க பெயர் ஆச்சாரிய தாமா தானே? நான் உங்களை எப்படி கூப்பிடட்டும்? தாமானு கூப்பிடவா என்றான். தாமா சிரித்தான். பின்னர் தாமா தனது பையில் கைவிட்டு ஒரு கல்லை வெளியே எடுத்தார். அது பச்சை நிறத்தில் மாணிக்கம் போல பளபளப்பாக இருந்தது. இதை வைத்துக்கொள் என்றார். என்ன இது? இது ஒரு வகையான எச்சரிக்கை கல். உனக்கு ஏதாவது ஆபத்து என்றால் இதை உடை. அடுத்த கணம் நான் வருவேன் அல்லது என் உதவி வரும் என்றார். நன்றி என்று அபிமன்யு கல்லை வாங்கிக் கொண்டான். பின்னர் தாமா அவனை பார்த்து, நான் இப்போது கிளம்ப வேண்டும் என்றார். அபிமன்யு கவலையுடன், அப்படின்னா நாம மீண்டும் சந்திக்க முடியாதா? தாமா சிரித்தார். முழு நிலா தோன்றும் போது காற்று பலமாக வீசும். அப்போது மலையுச்சிக்கு வா, ஆனால் கொஞ்சம் கவனமாக இரு என்றார். பின்னர் இருவரும் அபிமன்யு வீட்டை நோக்கி நடந்தனர். சிறிது தூரம் சென்ற பிறகு அபிமன்யு திரும்பி பார்த்தான். தாமாவை காணவில்லை. இதை சகாதேவன் கவனித்தார். தாமா தன் இறக்கைகளை விரித்து ஒரு பறவை போல பறந்தான். அதைக் கண்டு சகாதேவன் ஆச்சரியத்தில் நின்றான். ஏனெனில் அது சாதாரண வீரர்களால் முடியாத ஒன்று. தளபதி நரசிம்மர் போன்ற வலிமையான மாவீரர்களுக்கு மட்டுமே சாத்தியம். யார் இந்த முதியவர் என்று சகாதேவன் உள்ளுக்குள் ஆச்சரியப்பட்டார். சந்தையில் அருந்ததி தோன்றிய போது அவள் அனைவரின் கண்களையும் ஒரு விசேஷ சக்தியால் மூடிவிட்டாள். அதனால் அங்கிருந்த யாரும் தாமாவை சரியாக கவனிக்கவில்லை. அதனால் இப்போது வந்தவர்தான் அங்கு வந்தவர் என்று யாருக்கும் தெரியாது. தாமா கொடுத்த கடிதத்தை சகாதேவன் பார்த்தார். அதை இறுக்கமாக பிடித்தபடி அரண்மனைக்குள் நடக்க ஆரம்பித்தார். அவரது காவலாளிகள் அமைதியாக அவரை பின்தொடர்ந்தனர். சத்திரிய மன்றம் சப்த சேனர்களில் ஒருவரால் நிறுவப்பட்டது. அங்கு சிறப்பு வாய்ந்த வீரர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அவர்களை தேவ வீரர்கள் என்று அழைப்பார்கள். தேவ வீரராக வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட இளைஞர்கள் சத்திரிய மன்றத்தில் தங்கி அங்கே பயிற்சி பெறுவார்கள். 6 மாதங்களுக்கு ஒருமுறை அங்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நடக்கும். அதற்காக இந்திரபுரியின் பல இடங்களில் இருந்து பலரும் வருவார்கள். அங்கிருக்கும் ஒரு புனித ஆயுதம்தான் சீடரை தேர்ந்தெடுக்கிறது. அதை தொட முயற்சி செய்யும் ஒவ்வொருவரையும் அது பரிசோதிக்கும். அது ஒப்புதல் கொடுத்தால்தான் ஒருவர் சீடனாக முடியும். ஒப்புதல் இல்லையெனில் அவரை உடனே வெளியே அனுப்பிவிடுவார்கள். 5000 ஆண்டுகளாக இந்த ஆயுதம் யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் பலர் இது ஒரு உண்மையல்ல, கட்டுக்கதை என்று நினைக்க ஆரம்பித்தனர். நேரம் ஓடியது. இரவு சூழ்ந்தது. அபிமன்யு வீட்டில் படுத்தபடி ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென காற்று பலமாக வீசியது. அபிமன்யு பாய்ந்து எழுந்து வெளியில் வந்து வானத்தை பார்த்தான். முழு சந்திரன் அந்த இரவை ஒளியால் நிரப்பியிருந்தது. அவன் முகத்தில் உடனே மகிழ்ச்சி பரவியது. அவன் வேகமாக மலையுச்சியை நோக்கி ஓடினான். பாறைகள், கற்கள் என எதையும் பொருட்படுத்தாமல் அவன் மேலே ஏறி உச்சியில் வந்து நின்றான். சுற்றிலும் பார்த்தான். எதுவும் இல்லை. அந்த இடம் முற்றிலும் அமைதியாக இருந்தது. யாரை தேடுகிறாய் என்று ஒரு உரத்த குரல் கேட்டது. அபிமன்யு வேகமாக திரும்பி பார்த்தான். சிவப்பு நிற ஆடை அணிந்த தாமா அங்கே நின்றிருந்தார். அவரின் நெற்றியில் இருந்த அதே காயம் தெளிவாக தெரிந்தது. அபிமன்யு சிரித்தபடி, பரவாயில்லையே, சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டீங்க, சொன்னபடியே வந்துட்டீங்க என்றான். பின்னர் இருவரும் நடந்து சென்று ஒரு பெரிய பாறையில் அமர்ந்தனர். தாமா அவனை பார்த்து, அபிமன்யு, நான் உன்னிடம் ஒன்று கேட்கலாமா? கேளுங்கள் என்றான் அபிமன்யு. உன் உடலில் இருக்கும் முத்திரைகள் அதெல்லாம் நீயே வரைந்து கொண்டதா அல்லது நீ பிறந்ததில் இருந்தே இருக்கிறதா என்று கேட்டா. இது எப்படி வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இது இருக்கு. என் பாட்டி கிட்ட கேட்டா இது என் அம்மா கொடுத்த ஒரே சொத்து மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஈட்டி என் அப்பா கொடுத்தது. இந்த இரண்டும் தான் எனக்கு இருக்கிற சொத்து என்றான். இதை பற்றி நீ யாரிடமாவது கேட்டாயா? என் பாட்டி தான் இதை பத்தி யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தவனா, இதை நான் காட்டக்கூடாதுன்னு என் பாட்டி உத்தரவு போட்டிருக்காங்க. என் பாட்டிக்கு பிறகு உங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். அதனால யார்கிட்டையும் இதை சொல்லிடாதீங்க. ஏன்னா எனக்கு இருக்க ஒரே நண்பர் நீங்க தான். உங்களை நான் இழக்க விரும்பல என்றான். இதை கூறும்போது அவன் முகத்தில் ஒரு சோகம் தெரிந்தது. ஆனால் அது சில நொடிகளில் மறைந்தது. உடனே தாமா அவனை பார்த்து, சரி, அதை விடு, நான் உனக்கு ஒன்றை கூற வேண்டும். நீ உன் சக்கரங்களை எழுப்ப வேண்டும். அப்போதுதான் உன்னால் போதுமான வலிமையை பெற முடியும். 7 சக்கரங்களை எழுப்புவதற்கு முன்பு பெரிய சண்டை எதிலும் தலையிடக்கூடாது.
தலையிட மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு என்று கேட்டார். அபிமன்யு ஒரு கணம் யோசித்தான். பின்னர் தாமாவை பார்த்து, சரி, சத்தியமா நான் தேவையில்லாத சண்டையில ஈடுபட மாட்டேன். ஆனா உங்க உயிருக்கு ஒரு ஆபத்துனா அது எப்படிப்பட்ட ஆபத்தா இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், களத்துல குதிப்பேன் என்றான். அதை கேட்டவுடன் தாமாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அவரால் வேறு எதுவும் கூற முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து தாமா அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, நாளைக்கு நடக்கப் போகும் போட்டியில் 1000ற்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொள்வார்கள். அதில் பலர் தங்கள் முதல் சக்கரத்தை எழுப்பியவராக இருப்பார்கள். சிலர் 2வது சக்கரத்தை கூட எழுப்பியிருப்பார்கள். அதனால் நீ இதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீயும் உன் முதல் சக்கரத்தை எழுப்ப வேண்டும். அதைவிட முக்கியமான விஷயம், நீ போட்டியில் பங்கேற்கும் போது உன் தாயத்தை கழட்ட வேண்டும் என்றார். அதை கேட்ட அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். இல்லை, இதை என்னால கழட்ட முடியாது. இதுதான் என்ன பாதுகாக்கும் கேடயம்னு என் பாட்டி சொல்லியிருக்காங்க என்றா. உடனே தாமா, அபிமன்யு, இந்த தாயத்தை தான் உன் சக்திகளை அடக்குகிறது. அதை நீ கழட்டினால்தான் உன் சக்திகள் விடுவிக்கப்படும் என்றவர் அவன் அருகே சென்று தாயத்தை கழட்ட முயன்றார். அபிமன்யுவும் தாமாவும் மலையுச்சியில் தங்கள் பயிற்சியை துவங்கினர். தாமா அபிமன்யுவை அவன் கழுத்தில் இருக்கும் தாயத்தை கழட்ட சொன்னார். தாமா என்ன சொன்னாலும் அபிமன்யு அதை கழட்டுவதாயில்லை. உடனே தாமா, அபிமன்யு, என்னுடைய அக்னி கிரந்தம் உன்னிடம்தான் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அது உனக்குத்தான். நான் அதை எப்போதும் உன்னிடம் இருந்து வாங்க மாட்டேன். அதை நான் என் சீடனுக்காக உருவாக்கினேன். அது இப்போது சரியான ஆளிடம்தான் வந்து சேர்ந்திருக்கிறது. அதனால் என்னை நம்பு என்றார். அதை கேட்டதும் அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். அவன் முகம் பதட்டம் அடைந்தது. அவனது கண்கள் பயத்தால் நிரம்பியன. அவன் வீதியில் பின்வாங்கத் தொடங்கினான். அபிமன்யுவின் முகத்தில் இருந்த பயத்தைக் கண்ட தாமா புன்னகையுடன், அபிமன்யு, நீ பயப்பட தேவையில்லை. என் அக்னி கிரந்தம் உன்னிடம் வந்து சேர்ந்த போதே நீ என் சீடனாகிவிட்டாய். நான் தான் உன் குரு என்று கையெழுத்தெல்லாம் போட்டுக் கொடுத்திருக்கிறேன். இதற்கு அப்புறமும் நான் உனக்கு தீங்கு செய்வேன் என்று நினைக்கிறாயா என்று கேட்டா. அபிமன்யு அமைதியாக இருந்தான். உடனே தாமா தன் பையில் இருந்து ஒரு காகித கட்டை வெளியே எடுத்தார். அதை அபிமன்யுவிடம் நீட்டி, உன்னிடம் இருக்கும் அக்னி கிரந்தத்தில் வேகமாய் எப்படி செயல்படுவது மற்றும் தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது பற்றிய குறிப்புகள் மட்டும்தான் இருக்கிறது. இதில் திருப்பி தாக்குவது எப்படி என்பது பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. இதுவும் உனக்குத்தான். நீ என் சீடன். உன்னை வளர்க்க வேண்டியது எனது பொறுப்பு என்றார். தாமாவிடம் இருந்து அந்த காகித கட்டை அபிமன்யு வாங்கினான். அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவன் கண்களில் ஒருவித ஆனந்த கண்ணீர் திரண்டு நின்றது. தாமா அவனை பார்த்து, இங்கு பார், நான் உனக்கு என்றைக்குமே தீங்கு செய்ய மாட்டேன். நீ என் பேச்சை கேட்டால் ஒரு நாள் இந்த பூமியின் தவிர்க்க முடியாத பிரம்மதீரனாக நீ மாறுவாய். எனக்கு தெரிந்த போர் நுட்பங்கள், யுக்திகள் என அனைத்தையும் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். இந்த உலகம் முழுவதும் புகழ்பெற்ற அந்த 7 சப்தசேனர்கள் கூட உன்னுடன் போட்டி போட முடியாது. எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வல்லமை மிக்க பிரம்மதீரனாக நீ மாற வேண்டும் என்றால் நீ என்னை நம்ப வேண்டும் என்று தாமா தன் கையை நீட்டினார். அபிமன்யுவின் கண்கள் பிரகாசித்தன. அபிமன்யு ஒருவித தயக்கத்துடன் அவரை பார்த்தான். பின்னர் எதை பற்றியும் யோசிக்காமல் அவன் அவர் கைகளை பிடித்தான். அதைக் கண்டு தாமா சிரித்தார். இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இனிமேல் நீ வாழப்போகும் வாழ்க்கை வேறு. இந்த உலகில் யாரும் காயப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு மாவீரனாக உன்னை நான் மாற்றுகிறேன். அதில் முதல் படியாக நீ உன் சக்கரங்களை முதலில் எழுப்ப வேண்டும். நீ குறைந்தது 3 சக்கரங்களை எழுப்ப வேண்டும். அப்போதுதான் உனக்கு அனைத்தும் பிடிபட ஆரம்பிக்கும். ஆனால் அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். நான் உனக்கு உதவுகிறேன் என்று நாம் முதல் சக்கரமான மூலாதார சக்கரத்தை எழுப்பப் போகிறோம் என்றார். இதை கூறிவிட்டு அவர் கால் மேல் கால் போட்டு தியான நிலையில் அமர்ந்தார். கண்களை மூடி ஆழமாக மூச்சை உள்ளிழுத்தார். அபிமன்யுவை வழிக்கு கொண்டு வருவது அருந்ததியுடனான போரை விட கடினமாக இருக்கிறது என்று தாமா நினைத்தார். தாமாவின் வார்த்தைகளை கேட்டதும் அபிமன்யு உற்சாகத்தில் துள்ளி குதித்தான். நீங்கள் உண்மையிலேயே எனக்கு உதவ போறீங்களா? சக்கரத்தை எப்படி எழுப்புறதுன்னு எனக்கு கத்துக் கொடுக்க போறீங்களா? அந்த நுட்பத்தை எனக்கு தரப்போறீங்களா என்று ஆர்வத்துடன் அடுக்கடுக்காக கேட்க ஆரம்பித்தான். மூச்சு விடாமல் பேசிய அபிமன்யுவை பார்த்து தாமா சிரித்தார். பொறுமை பொறுமை, ஏன் இவ்வளவு அவசரம்? நான் உனக்கு உதவுகிறேன் என்றுதான் சொன்னேன். அந்த நுட்பத்தை தருவேன் என்று சொல்லவில்லை. நான் உனக்கு வழிகாட்டுவேன், நீதான் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். அதை கேட்டதும் அபிமன்யுவின் முகம் சுருங்கியது. அவன் சோகத்தோடு பாறையில் அமர்ந்தான். அதற்குள் சோர்வடைந்தால் எப்படி? நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு விலை இருக்கிறது. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது என்றார்.
சிறிது நேரம் அவனை கவனித்து பார்த்த தாமா தொடர்ந்தான். முதலில் உன் தாயத்தை கழட்டு. அதற்குள் ஒரு தெய்வீக ரத்தினம் இருக்கிறது. அது உன் சக்தியை உறிஞ்சிக் கொண்டு உன்னை அடக்கி வைத்திருக்கிறது. நீ உன் சக்தி குறைவாக இருக்கிறது என்று நினைக்கும் தருணத்தில் இதை கழட்டினால் மட்டும் உன் முழு சக்தி வெளியில் வரும். பெரும்பாலும் எதிரிகள் தூரத்திலிருந்தே தாக்குவார்கள். அதனால் தாயத்தை கழட்டுவதால் உனக்கு ஆபத்து எதுவும் வராது. உண்மையை சொன்னால் நன்மைதான் நடக்கும் என்றார். தாமா சொல்வதை கேட்ட பிறகு அபிமன்யு ஒரு நிமிடம் யோசித்தான். பின்னர் சரி என்று தலையசைத்தான். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கிறது என தாமா கூற, அபிமன்யு சலிப்புடன், என்ன இன்னொரு சத்தியமா என்றார். தாமா ஆழமாக மூச்சை இழுத்து, ஆமா, இது உன் நன்மைக்காகத்தான். அக்னி கிரந்தத்துக்காக எவ்வளவு பெரிய சண்டை நடந்தது என்று நீ பார்த்தாயே. அதை நீ காப்பாற்ற முடியும் என்று உண்மையிலேயே நினைக்கிறாயா என்றா. அபிமன்யு கண் சிமிட்டி, அப்படின்னா அதை திருப்பி கேட்கிறீங்களா என்றா. தாமா மெதுவாக, திருப்பி கேட்கவில்லை, அதை பயன்படுத்தாதே என்று சொல்கிறேன். அபிமன்யு உடனே, பயன்படுத்த முடியாத புத்தகத்தை நாயா வச்சிருக்கணும் என்றா. கொஞ்சம் கவனமாக கேள். இந்த புத்தகத்தை நீ பயன்படுத்தலாம். ஆனால் முதலில் உன்னால் அதை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும். நீ வலிமையானவராக மாறும் வரை இதில் இருக்கும் நுட்பங்களை பொது இடத்தில் பயன்படுத்தாதே. ஏனென்றால் இங்கிருக்கும் நுட்பங்கள் எல்லாம் தனித்துவமானவை. நீ அதை பயன்படுத்தினால் புத்தகம் உன்னிடம்தான் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிந்துவிடும் என்றார். தாமா கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அபிமன்யு கவனமாக கேட்டான். அவனுடைய வாழ்நாளில் இதுவரை அவன் யார் பேச்சையும் இந்த அளவிற்கு கேட்டதில்லை. அவன் தாமாவிடம் ஏதோ ஒரு நெருக்கத்தை உணர்ந்தான். அவரே தன் ஆசிரியர் என்ற உணர்வு அவன் மனதில் உடனே உருவானது. அவரது வார்த்தையை மீறக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. அதனால் அவன் தன் ஈட்டியின் கூர்மையான முனையை இறுக்கி பிடித்தான். அவன் கையில் கீறல் பட்டு ரத்தம் வந்தது. அந்த ரத்தம் சொட்டும் கையை நீட்டி அவன் கம்பீரமாக, நான் அபிமன்யு ரகுநந்தன். இந்த பூமி, வானம், நீர், காற்று, நெருப்பு என பஞ்சபூதங்களை சாட்சியாக வைத்து இந்த வாக்குறுதியை தருகிறேன் என்றான். அடுத்த நொடி வானத்தில் கடுமையான மின்னல்கள் மின்னின. பலத்த காற்று வீசியது. மழை பெய்யத் தொடங்கியது. நான் என் குரு ஆச்சாரிய தாமாவுக்கு கொடுத்த வாக்கை மீறினால் தெய்வங்கள் என்னை தண்டிக்கட்டும் என்று கர்ஜித்தான். இதை கூறிவிட்டு தாமாவின் முன் மண்டியிட்டு அமர்ந்தான். இதைக் கண்ட தாமா உடனடியாக அவனை மேலே தூக்கினார். அபிமன்யு தயாராகிவிட்டான் என்பதை தாமா புரிந்து கொண்டார். அவர் அமைதியாக, அபிமன்யு, உன் சட்டையை கழற்று. அந்த கல் மேடையில் உட்கார். தாயத்தையும் கழற்றி வை என்றார். தாமா சொன்னபடியே அபிமன்யு தனது ஆடைகளை கழற்றினான். அவன் உடலில் இருந்த முத்திரைகள் தெளிவாக தெரிந்தன. அந்த மர்மமான முத்திரைகளுக்கு மத்தியில் சில பழங்கால வார்த்தைகள் தென்படுவதை தாமாவால் பார்க்க முடிந்தது. தாமாவால் அதிர்ச்சியாகாமல் இருக்க முடியவில்லை. ஐம்பூதத்தையும் ஒன்றாய் இணைக்கும் வித்தை இவனுக்குள் இருக்கிறதா? உண்மையில் இவன் யார் என்று தன் மனதிற்குள் கேட்டுக்கொண்டான். அபிமன்யு தன் தாயத்தை கழற்றப் போகிற நேரத்தில் வானத்தில் இருந்து ஒரு மின்னல் பாய்ந்து வந்தது. அது அருகில் இருந்த ஒரு மரத்தில் பட்டு அந்த மரம் உடனே தீப்பற்றி எரிந்தது. ஒரு நிமிடத்தில் அந்த மரம் எரிந்து சாம்பலானது. அதை பார்த்த அபிமன்யு கொஞ்சம் பயந்தான். அவன் மெதுவாக, ஆச்சாரியரே, இது சரியான நேரம்தானா? இன்னைக்கு வானிலை கொஞ்சம் மோசமா இருக்கு என்றான். அவன் கண்களில் இருந்த பயத்தை தாமா கவனித்தான். பயப்படாதே, நீண்ட நாள் அடைந்திருந்த ஒன்று வெளியில் வரும்போது இயற்கை அதை வரவேற்கும். அதற்கான அறிகுறிதான் இது என்றார். உனது சக்தி மின்னல் என்பது உனக்கு தெரியவில்லை. மின்னல்கள் அனைத்தும் உன் பேச்சை கேட்கும். ஆனால் நீ அதை பார்த்து பயப்படுகிறாய். உன் விதி விசித்திரமானது என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார். அபிமன்யு உடல் முழுக்க ஆங்காங்கு விசித்திரமான முத்திரைகள் இருந்தன. அதைக் கண்டு தாமா திடுக்கிட்டார். அற்புதம், அதி அற்புதம்! இவை அனைத்தும் தெய்வீக சின்னங்கள். அபிமன்யு, நான் இதை மீண்டும் கூறுகிறேன். ஒரு நாள் நீ இந்த உலகில் இருக்கும் அனைத்து பிரம்ம சக்திகளையும் அடைந்து இந்த பூமியின் பிரம்மதீரனாக மாறுவாய் என்று கர்ஜித்தார். அந்த சமயத்தில் அவர்கள் இருந்த மலையில் இருந்து வெகு தொலைவில் இருந்த அரச மாளிகையில் பேரரசர் உத்தமராய திடுக்கிட்டு எழுந்தார். அவர் அரண்மனை முற்றத்தில் நின்று கொண்டு தூரத்தில் இருந்த மலையை அதிர்ச்சியுடன் பார்த்தார். அவருக்கு ஏதோ ஒன்று தவறாக தெரிந்தது. அவர் உடனே தளபதி நரசிம்மரை அழைத்தார். நரசிம்மர் வேகமாக வந்தார். மகாராஜா, என்னை ஏன் அழைத்தீர்கள் என்று கேட்டார். உத்தமராயர் தூரத்தில் இருந்த மலையை காட்டினார். அங்கு மின்னலும் இடியும் மாறி மாறி வெடித்தது. பலத்த காற்று வீசியது. பேய் மழை பொழிந்தது. மகாராஜா, இயற்கையின் சீற்றம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது என்றார் நரசிம்மர். உத்தமராயர் எதுவும் சொல்லாமல் ஒரு பார்வை பார்த்தார். அந்த பார்வையில் 1000 கேள்விகள் இருந்தது.
மகாராஜா, கவலைப்படாதீர்கள். ஏதாவது தெய்வீக சக்தி விழித்தெழுந்திருக்கும். நான் எனது சக்தி கேடயத்தை நமது ராஜ்யத்தின் மீதும் அரண்மனையின் மீதும் போர்வை போல போர்த்தியுள்ளேன். ராஜ்யத்திற்கு எந்த ஆபத்தும் வராது என்றார். உத்தமராயர் நரசிம்மரை நோக்கி நடந்து வந்து, அந்த தெய்வீக சக்தி நல்லதா கெட்டதா என்று கேட்டார். அதற்கு மேல் அவர் எதுவும் கேட்கவில்லை. நரசிம்மர் ஒருவித தயக்கத்துடன், மகாராஜா, இந்த உலகில் நல்ல சக்தி கெட்ட சக்தி என எதுவும் இல்லை. அது யாருடைய கையில் இருக்கிறது என்பதில்தான் அதன் திசை மாறும். இன்று ஒரு தெய்வீக சக்தி விழித்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அது கெட்டவர்களின் கைகளில் போகாது என நம்புகிறேன். நான் என் முன்னோர்களிடம் வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான். இந்திரபுரியில் புதிய பிரச்சனைகள் எதுவும் எழக்கூடாது என்றார். இவர்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்க மலையுச்சியில் வைத்து தாமா அபிமன்யுவிற்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார். அபிமன்யு கண்களை மூடிக்கொண்டு அவர் சொல்லும் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தான். அபிமன்யு இதற்கு முன்பு ஒரே இடத்தில் இவ்வளவு நேரம் இருந்ததில்லை. தூங்கும் நேரத்தை தவிர அவன் அமைதியாய் இருக்கும் நேரம் மிக குறைவு. ஆனால் இன்று அவன் பயபக்தியுடன் குருவின் போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தான். தாமாவின் ஒரு கை அபிமன்யுவின் தலையில் இருந்தது. அவரது கையில் இருந்து சூரிய ஒளி போல மஞ்சள் ஒளி ஒன்று மெதுவாக வெளியேறியது. அது அபிமன்யுவின் தலைக்குள் ஊடுருவியது. அபிமன்யுவின் உதடுகள் தாமா சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கியது. அபிமன்யு மந்திரத்தை உச்சரிக்க கொட்டும் மழை ஒரு நொடி நின்று பெய்தது. அவனை சுற்றி சிதறி கிடந்த ஒளியெல்லாம் அவனை நோக்கி வரத் துவங்கியது. மின்மினி பூச்சிகள் சிலை மீது அமர்வதைப் போல அவனது உடல் முழுக்க ஒளிப்புள்ளிகளாக இருந்தது. அவன் ஒரு மனித மின்மினி பூச்சி போல இருந்தான். அவன் உடலில் இருந்த எண்ணற்ற முத்திரைகளில் ஒரு முத்திரை ஒளிரத் தொடங்கியது. அது ஆகாயத்தை குறிக்கும் முத்திரை. மேகங்கள் நடுங்க ஆரம்பித்தது. வானத்தை பிளந்தபடி ஒரு பயங்கரமான மின்னல் நேராக அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தது. அது அவனது உடலில் அம்பு போல இறங்கியது. அந்த நொடியிலேயே அபிமன்யுவின் உடல் தெய்வீக ஒளியால் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அபிமன்யுவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. வெடித்து சிதறப்போகும் பீங்கான் போல அவனது உடல் மாறியது. சிலந்தி வலை போல உடல் முழுக்க விரிசல் தோன்றியன. அதை பார்த்த தாமா பதட்டமாக, அபிமன்யு, அபிமன்யு, உனக்கு ஒன்றும் இல்லைதானே? நன்றாகத்தானே இருக்கிறாய் என்று கேட்டா. ஆனால் அபிமன்யுவிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவனது உடலில் இறங்கிய சக்தி காட்டாறு போல ஓடியது. அதில் முழு கவனம் போய்விட்டதா அவனுக்கு தாமாவின் குரலும் கேட்கவில்லை. சில நொடிகளில் அபிமன்யு வலியால் அலறினான். என்று தாங்க முடியாமல் கத்தினான். அபிமன்யுவின் உடல் முழுவதும் இருந்த அந்த விரிசல்கள் இன்னும் பெரிதாகி அதிலிருந்து பிரகாசமான ஒளி வெளியேறியது. இப்படியே தொடர்ந்தால் அவன் உடல் வெடித்து சிதறிவிடும் என்ற பயம் தாமாவுக்கு வந்தது. ஐயோ கடவுளே, இந்த மின்னல் ஏன் இப்படி மீண்டும் மீண்டும் அவன் மேல் விழுகிறது? இந்த அப்பாவி குழந்தை கொல்லப்பட வேண்டும் என்று தெய்வங்கள் விரும்புகின்றனவா என்று அவர் பயந்தார். ஆனால் அபிமன்யுவின் உடல் இன்னும் பிரகாசமாக மாறிக்கொண்டே இருந்தது. மின்னல்கள் தொடர்ந்து அவன் உடலில் இறங்கின. அதே நேரத்தில் வெகு தொலைவில் இருந்த அரண்மனையில் உத்தமராயரும் நரசிம்மரும் வானத்தை பார்த்தபடி நடந்ததை கவனித்துக் கொண்டிருந்தனர். நரசிம்மரே, என்ன நடக்குது என்று உத்தமராயர் கேட்டார். மகாராஜா, யாரோ மின்னலின் சக்தியை வரவழைத்திருக்கிறார்கள் என்றார். இந்த அளவிற்கு மின்னல்களை வரவழைப்பது யார்? ஏதோ பேரழிவு போல இருக்கிறது. அங்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் உத்தமராயர். அரசே, நான் இப்போது அங்கு சென்றால் அரண்மனையை பாதுகாக்க ஆள் இருக்க மாட்டார்கள். நீங்கள் அதை பற்றி அதிகம் யோசிக்காதீர்கள். காற்றும் மழையும் கோரதாண்டமும் ஆடுகிறது. அனைத்தும் அடங்கட்டும், நானே நேரில் சென்று பார்க்கிறேன் என்றார் நரசிம்மர். இதற்கிடையில் மலையுச்சியில் இருந்த அபிமன்யுவின் நிலை மோசமடைய ஆரம்பித்தது. அபிமன்யு, கவனமாக கேள். இப்போது உன் உடலில் கூடி கிடக்கும் சக்தியை நீயே அடக்க வேண்டும். அந்த சக்தியை உன் முதல் சக்கரத்துக்குள் அனுப்பு. அதை எழுப்ப முயற்சி செய். இந்த சக்தி இப்போது உன்னுடையது. நீ சொல்லும் கட்டளையை அது கேட்கும். வலியை தாங்கினால்தான் உண்மையான வீரனாக முடியும். மரணத்திற்கும் வெற்றிக்கும் இடையே ஒரே கோடுதான். அதை கடப்பவனே மாவீரன் என்றார். தாமா சொன்ன எதையும் அபிமன்யுவால் முழுதாய் கேட்க முடியவில்லை. அவனது உடல் வலியிலும் வேதனையிலும் துடித்தது. மலையே உடைந்து விழும்படி அவன் கர்ஜித்தான். என்று முழங்கிக் கொண்டே அவன் மயங்கி கீழே விழுந்தான். அந்த நொடியிலே மின்னலும் மழையும் நின்றது. உலகமே ஒரு கணம் நின்றது போல ஒரு ஆழமான அமைதி நிலவியது. அதை பார்த்த தாமா வியப்பில் நின்றா. நம்பவே முடியல, இவ்வளவு சக்தியை இவன் எப்படி தாங்கினா?
இவனுக்குள்ள என்ன ஒளிந்திருக்கிறது என்று எனக்கு இன்னும் புரியவில்லை என்றார். அந்த நேரத்தில் ஒரு மிக வலிமையான ஆற்றல் அவர்களை நெருங்கி வருவதை அவர் உணர்ந்தார். அபிமன்யுவை மறைக்க வேண்டும் என்று தாமா உடனே முடிவு செய்தார். அவர் அவசரமாக அபிமன்யுவின் தாயத்தை அவன் கழுத்தில் மீண்டும் போட்டு அபிமன்யுவின் ஈட்டியையும் பாதுகாப்பாக மறைத்து வைத்தார். தாயத்தை அணிந்த உடனேயே அபிமன்யுவின் சக்தி பெரும்பாலும் அடங்கியது. தாமா அவனை தூக்கி அருகில் இருந்த ஒரு சிறிய குகைக்குள் கொண்டு சென்று படுக்க வைத்தார். தனது கவசத்தையும் எடுத்து அவன் மீது போர்த்தினார். பின்னர் வெளியே வந்து ஒரு பெரிய பாறையை உருட்டி குகை வாயிலை மூடினார். அதே நேரத்தில் நீல இறக்கைகள் கொண்ட ஒரு போர் வீரர் வானத்தில் இருந்து இறங்கினார். இரவு நேரத்தில் அவர் இறக்கைகளில் நீல ஒளி நிலவைப் போல பிரகாசித்தது. அவர் வேறு யாரும் இல்லை, நரசிம்மரே. மலையுச்சியில் இறங்கியவுடன் நரசிம்மர் தாமாவை பார்த்தார். சக்தி எழுந்ததை நீயும் உணர்ந்தியா என்று கேட்டார். தாமா சற்று பதட்டமாக, ஆமாம், அந்த மின்னல்கள் ஒவ்வொன்றும் மலைப்பாம்பு போல பாய்ந்தது. அதனால்தான் நான் வேகமாக இங்கு வந்தேன். ஆனால் இங்கே எதுவும் தெரியவில்லை. நாம் துரிதமாக அனைவருக்கும் விஷயத்தை தெரிவிக்க வேண்டும் என்றார். அந்த நேரத்தில் ஒரு பெண் குரல் கேட்டது. 2 கிழவர்களும் மீண்டும் சேர்ந்திருக்கிறீர்கள் போல. தாமாவும் நரசிம்மரும் அதிர்ச்சியுடன் அந்த திசையை நோக்கி திரும்பினர். கருப்பு இறக்கைகளை அசைந்தபடி அருந்ததி அங்கு நின்றார். அவளை பார்த்த தாமா கோபமாக, இங்கு உனக்கு என்ன வேலை? திசை மறந்து விட்டதா, இல்லை திமிரா என்று கேட்டார். அருந்ததி சிரித்தபடி, இந்த திசை என்னுடையதில்லை. அது சரி, ஆனால் இது உங்களுடையதும் இல்லை. நீங்கள் வரலாம், நான் வரக்கூடாதா என்று சொன்னார். இதை கேட்ட தாமா கோபத்தில், என்னிடம் திமிரு காட்டுற தைரியம் உனக்கெப்படி வந்தது? உன்னை உயிரோடு விட்டதே தவறு. இப்போ உனக்கு ஒரு பாடம் சொல்ல வேண்டும் என்றார். உடனே நரசிம்மர் தாமாவை அடக்கினார். பின்னர் நரசிம்மர் அருந்ததியை பார்த்து, இது தாமாவின் திசையில்லை, ஆனால் இது என் பொறுப்பில் இருக்கும் இடம். இங்கு உனக்கென்ன வேலை? என்னை விட நீ வலிமையானவள் என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக உன்னை பார்த்து பயந்தோடும் கோழை நான் அல்ல. என்றைக்கு இருந்தாலும் என் கையால் தான் உன் மரணம். ஆனால் அது இன்று நடக்க நான் விரும்பவில்லை. மரியாதையாக கிளம்பு, நிறைய வேலை இருக்கிறது என்றார். நரசிம்மர் வார்த்தைகள் அருந்ததியை கோபமடைய செய்தாலும் அவளால் அங்கு எதுவும் செய்ய முடியவில்லை. அருந்ததி கோபத்தோடு அவர்களை பார்த்து, அபிதய கவச சக்தி இருக்கிறது என்று ஆளாதீர்கள். கொஞ்சம் பொறுத்திருங்கள். அக்னி கிரந்த புத்தகத்தின் சக்தி என் கைக்கு வந்து சேரட்டும். அப்போது பார்த்துக் கொள்கிறேன் உங்கள் இருவரையும். அப்போது சிங்கமும் சிறுத்தையும் கடைசி மூச்சிற்காக என் காலில் விழுந்து கிடக்கும். அதை இந்த பிரம்மபுரியே பார்க்கும் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டாள். அவள் சென்றதும் நரசிம்மர் பெருமூச்சு விட்டு, அபிதய கவச சக்தியை அந்த மாவீரர் மட்டும் நமக்கு தரவில்லை என்றால் என்றோ நம் கதை முடிந்திருக்கும் என்றார். ஆனால் தாமா கொதித்துக் கொண்டிருந்தார். இந்த சக்தியை கொடுத்து என் இன்னொரு சக்தியை பறித்துக் கொண்டார்கள். என் நெற்றியில் இருக்கும் ரத்தினம் மட்டும் என்னிடம் இருந்து பறிக்கப்படாமல் இருந்திருந்தால் அருந்ததியின் அண்ணனை அன்றைக்கே நான் கொன்றிருப்பேன். இது இவ்வளவு தூரம் நீண்டிருக்காது என்றார். உடனே நரசிம்மர், பழையதை நினைத்து உன்னை நீயே குற்றம் சாட்டிக் கொள்ளாதே. எதுவும் நம் கையில் இல்லை என்றார். எதுவும் நம் கையில் இல்லை, எல்லாம் என் கையில் தான் இருந்தது. நான் அதை செய்திருக்க கூடாது. நான் அவரை கொன்றிருக்க கூடாது. அன்று நான் வில்லை இழுத்திருக்க கூடாது. நான் நியாயம் தவறிவிட்டேன். வேகத்திற்கும் வலிமைக்கும் பெயர் பெற்ற இந்த அசுவத்தாமா இன்று இந்த பூமியில் விதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது நான் செய்த தவறுதான். என் காயங்கள் குணமாகாது. நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைக்காது. இங்கும் அங்குமாக அலைந்து திரிவதுதான் என் விதி போல என்றார். மனதை விட்டுவிடாதே நண்பா, எல்லாவற்றிற்கும் வழி இருக்கிறது. அது உனக்கு தெரியும் என்றார் நரசிம்மர். தெரியும், கலியுகம் வரும், பிரம்மதீரன் தோன்றுவான், என் காத்திருப்பு முடிவடையும். இதுதானே அந்த வழி. இந்த வாக்கியம்தான் தினம் தினம் என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் என்று பேச முடியாமல் தாமா தவித்தார். நரசிம்மருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவர் தன் தோழனின் தோளில் கை வைத்தார். நீண்ட நேரம் அங்கு ஒரு அமைதி நிலவியது. பின்னர் நரசிம்மர் கையை எடுத்தார். சரி, நான் பயந்ததைப் போல இங்கு எதுவும் நடக்கவில்லை. அதனால் நான் கிளம்புகிறேன். விழாவில் சந்திப்போம் என்றார். அதை தாண்டி அவர் வேறு எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் இருவரும் நண்பர்கள். அதை தாண்டி வலிமையான போர் வீரர்கள். சொல்லப்படும் வார்த்தைகளை சொல்லாத ஆதரவிற்கு வலிமை அதிகம். தாமா சிரித்துக்கொண்டே, சரி, சென்று வா என்றார். நரசிம்மர் வெளியேறினார். 2 உருவங்களும் போய்விட்டதை உறுதி செய்ததும் தாமா பெருமூச்சு விட்டார். பின்னர் குகையை மூடியிருந்த பெரிய கல்லை அகற்றினார். பின்னர் அபிமன்யுவை மூடியிருந்த தனது கவசத்தை அகற்றினார். இந்த நேரத்தில் அபிமன்யுவின் உடல் கொஞ்சம் தேறியிருந்தது. அவனது உடலில் இருந்த விரிசல்கள் மங்கத் தொடங்கின. இதை பார்த்த பிறகு தாமாவிற்கு போன உயிர் திரும்ப வந்தது.
இந்த பயிற்சியில் தாமாவும் ரொம்ப களைத்திருந்தார். அவர் ஒரு பாறையில் அமர்ந்து ஓய்வெடுத்தார். கண்களை மூடி தூக்கத்தில் ஆழ்ந்தார். பொழுது விடிந்தது. சூரிய கதிர்கள் குகைக்குள் ஊடுருவி அபிமன்யுவின் முகத்தில் விழுந்தன. அபிமன்யு மெல்ல கண்களை திறந்தார். அவன் முன்னால் தாமா நின்று கொண்டிருந்தார். பின்னர் அபிமன்யு பதட்டத்துடன் எழுந்து, ஆச்சாரியரே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? என் சக்கரம் விழித்திருந்ததா? நான் வெற்றி பெற்றேனா என்று கேட்டான். அதற்கு தாமா, நீயே சோதித்துப் பார் என்றார். அபிமன்யு முஷ்டியை இறுக்கி அருகிலிருந்த பாறையை குத்தினான். பாறையில் ஒரு விரிசல் மட்டும் தோன்றியது. தாமா அவனை பார்த்து, விரிசல் தான் உருவாகி இருக்கிறது என்று கவலைப்படாதே. உன் கழுத்தை பார், தாயத்தை அணிந்திருக்கிறாய். அதனால்தான் அது உடையவில்லை. நீ மட்டும் தாயத்தை கழட்டிவிட்டு அடித்திருந்தால் இந்த பாறை துண்டு துண்டாக உடைந்திருக்கும். அபிமன்யு, உன் உடலுக்குள் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. ஆனால் அதில் 20% மட்டுமே உன்னால் கட்டுப்படுத்த முடிகிறது. நீ உன் 2வது சக்கரத்தை எழுப்பினால்தான் உன்னால் அதிக அளவு சக்தியை செயல்படுத்த முடியும். நமது அடுத்த வேலை அதுதான் என்றார். அபிமன்யு அதைக் கேட்டு ஆச்சரியத்தில் நின்றான். அந்த நொடியில் குகைக்கு வெளியே பூமி ஒரு கணம் குலுங்கியது. மலையுச்சியில் வைத்த தாமா அபிமன்யுவிற்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார். நமது அடுத்த வேலை உன் 2வது சக்கரத்தை எழுப்புவது என்று அபிமன்யுவிடம் கூறினார். அதைக் கேட்டவுடன் அபிமன்யு ஆர்வத்துடன், அதை எப்போ நாம் திறப்போம் என்று கேட்டான். உடனே தாமா, அவசரப்படாதே, அனைத்திற்கும் காலம் உண்டு. சதய விழாவின் மாவீரர் போட்டி இருப்பதை மறந்துவிட்டாயா? முதலில் அதில் கலந்து கொள். நினைவில் வைத்துக்கொள், என்ன செய்தாவது நீ முதலில் வர வேண்டும். அதுதான் உன் எதிர்காலத்திற்கான திறவுகோள் என்றார். அதைக் கேட்ட அபிமன்யு உற்சாகமாக, ஆச்சாரியரே, முதல் இடத்தை எப்படி எடுத்துக்காட்டுறேன்னு பாருங்க என்று சொன்னார். அபிமன்யுவின் கண்களில் இருந்த உற்சாகத்தையும் உறுதியையும் தாமா கவனித்தார். அவர் புன்னகைத்து, சரி, சத்திரிய மன்றத்திற்கு செல்ல நேரம் வந்துவிட்டது. நானும் புறப்பட வேண்டும். நான் உன்னை அங்கு சந்திக்கிறேன். ஆனால் நான் முன்பு சொன்னதை நீ மறந்துவிடக்கூடாது. நான் உன் குரு, நீ என் சீடர் என்பதை யாரும் அறியக்கூடாது. இன்றைய போட்டியில் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். நீ தனியாகத்தான் போராட வேண்டும். புரிந்ததா என்று கேட்டார். அபிமன்யு தன்னம்பிக்கையுடன், ஆச்சாரியரே, கவலைப்படாதீங்க, உங்க சீடன் என்ன செய்ய முடியும்னு அங்க வந்து பாருங்க என்று சொன்னான். அதன் பிறகு தாமாவும் அபிமன்யுவும் மலையுச்சியில் இருந்து புறப்பட்டனர். அபிமன்யு போட்டியை பற்றி யோசித்தபடி மலையில் இருந்து கீழே இறங்க ஆரம்பித்தான். அவனுக்கே ஆச்சரியம். அவன் மேலே ஏற எடுத்த நேரத்தை விட கீழே இறங்க அவனுக்கு ஒரு நொடிதான் எடுத்தது. அவன் உடல் முன்பை விட நன்கு வலிமையானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறியிருந்தது. அந்த சந்தோஷத்தில் பாட்டி சொல்லிய பழங்களையும் காய்கறிகளையும் பறித்து தனது குடிசைக்கு திரும்பினான். உள்ளே நுழைந்தவுடன் அவன் சுற்றி பார்த்தான். பாட்டி எங்கும் இல்லை. பாட்டி எங்க என்று கவலையாக நினைத்தான். அந்த நேரத்தில் அபிமன்யுவின் கழுத்தில் ஒரு பலமான அறைப்பட்டது. அவன் தடுமாறி கீழே விழுந்தான். அவன் வேகமாக எழுந்து உடையில் இருந்த தூசியை தட்டி, பாட்டி, என்ன பண்றீங்க? ஏன் அடிக்கிறீங்க என்று கேட்டான். அவனை பார்த்த பாட்டியின் கோபம் மேலும் அதிகமானது. வர வர பொய் சொல்றது அதிகமா இருக்கு. முதல்ல உன் கழுத்துல இருந்த தாயத்தங்க, அதை கழட்டுனா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? தாயத்தை கழட்டுற, எனக்கு தெரியாம போட்டியில கலந்துக்க பேர் கொடுக்கற, என்ன பெரிய மனுஷன் ஆகிட்டதான் நினைப்பா என்று கேட்டான். பாட்டி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று அபிமன்யு திகைத்து நின்றான். அவன் உடனே தாயத்தை எடுத்து மீண்டும் கழுத்தில் மாட்டிக்கொண்டான். நேத்து நீ இங்க இருந்து போனதுக்கு பிறகு தரணியும் அவன் அப்பாவும் வந்தாங்க. நீ போட்டிக்கு பெயர் கொடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. நான் தான் அவன் தெரியாம கொடுத்துட்டான், ஆனா போட்டியில கலந்துக்க மாட்டான்னு சொல்லி அனுப்புனேன் என்று பாட்டியின் குரல் சோகமாக மாறியது. பின் அபிமன்யுவை பார்த்து, அபி, நீ இன்னும் குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிற. கொஞ்சமாவது பொறுப்பா இருக்க கற்றுக்கோ. எக்காரணத்தை கொண்டும் இந்த தாயத்தை நீ கழட்டக்கூடாது. உன் சக்தி என்னன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கான நேரம் இன்னும் வரல. அது வர நாம யாருக்கும் தெரியாம அமைதியா இருக்கணும் என்றவள் பெருமூச்சு விட்டாள். பின் அபிமன்யுவை பார்த்து மெதுவாக, உன்னை காப்பாத்த உன் அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு சிரமப்பட்டாங்கன்னு தெரியுமா? அவங்க விரும்பினதையெல்லாம் நீ நல்லா இருக்கணும். உன்னை யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது. இதுதான் அவங்க எண்ணம், லட்சியம், ஆசையெல்லாம் என்றா. ஐயோ, போதும் பாட்டி, நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் இதே புராணம். என்ன யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா என்ன காரணம்னு சொல்ல மாட்டீங்க. முதல்ல என் அப்பா யாருன்னு சொல்லுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் அவங்கள பார்த்ததில்ல. அவங்கள பத்தி கேட்டாலும் நீங்களும் எதுவும் சொன்னதில்ல. முதல்ல அவங்க யாரு, எங்க இருக்காங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் எதுவுமே செய்யாம வீட்ல இருக்கத பத்தி நான் யோசிக்கிறேன் என்றான். அபிமன்யுவின் கோபமான வார்த்தைகளை கேட்டதும் பாட்டி பயத்தில் நடுங்க ஆரம்பித்தார்.
அபிமன்யுவின் கோபம் இந்த முறை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதற்கு காரணம் அவனை போட்டியில் பங்கேற்க வேண்டாம் என்று பாட்டி கூறியது. கோபத்தில் தன் பேரன் ஏதாவது தவறாக செய்து விடுவானோ, அவனை துரத்தும் ஆபத்து அவனை வந்து சேர்ந்து விடுமோ என்று பாட்டி பயந்தார். அவள் கண்களில் கண்ணீர் தேங்கியது. அதை பார்த்ததும் அபிமன்யுவின் மனம் உருகிப் போனது. அவன் பாட்டியை மெதுவாக பிடித்து அவளை கட்டிலில் அமர செய்தான். பாட்டி அவனை பார்த்து, அபி, இனி எந்த குறும்புத்தனமும் செய்ய மாட்டேன், இந்த தாயத்தை கழட்டவே மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய் என்றார். அபிமன்யு ஆழமாக மூச்சு விட்டான். பாட்டி, நீ என்கிட்ட என்ன சொன்ன? என் அப்பா ஒரு பெரிய மாவீரன் தானே சொன்ன. அப்படி இருக்க நான் அவர் பையன், நானும் அவரை போல இருக்க வேண்டாமா? இந்த ஈட்டி இது ஏன் என் கைக்கு வந்தது? இதை நான் பயன்படுத்தணும் தானே? என் அப்பா எனக்காக இதை விட்டுட்டு போயிருக்காரு. அவர் நான் வலிமையானவனா மாறணும்னு நினைக்கிறாரு. நான் அவரை கண்டுபிடிக்கணும்னு விரும்புறாரு. இப்ப சொல்லுங்க பாட்டி, நான் ஒண்ணுக்கும் உதவாத ஒரு விளையாட்டு பையனா இருக்கணுமா, இல்ல ஊரே பெருமைப்படுற மாவீரனா இருக்கணுமா? யாருக்கு தெரியும், ஒரு நாள் என் அப்பாவை நானே கண்டுபிடிப்பேன். ஒருவேளை அவர் எனக்காகத்தான் காத்திருக்கிறார் போல. அதனால நான் போட்டிக்கு போகணும் பாட்டி, என்னை தடுக்காதீங்க. நான் சத்திரிய மன்றத்துக்கு போக அனுமதி கொடுங்க என்றான். அபிமன்யு இப்படி கேட்ட பிறகு பாட்டிக்கு பேச வார்த்தையே வரவில்லை. அவள் அபிமன்யுவின் கைகளை இறுக்கி பிடித்தாள். என் மகன் போயிட்டான், இப்போ என் பேரனும் எங்கேயாவது போயிட்டான்னா இந்த வயசான கிழவி என்ன செய்வேன்? உனக்கு ஏதாவது நடந்தா நான் எப்படி உயிரோட இருப்பேன் என்று பாட்டி அழுதாள். அதை பார்த்த அபிமன்யு மெதுவாக பாட்டியை சமாதானப்படுத்தி, பாட்டி, எனக்கு ஏதாவது ஆகிடக்கூடாதுன்னா எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய ஆளா நான் மாறணும். ஆபத்து வந்தா உங்களையும் என்னையும் நான் காப்பாத்தணும் இல்லையா என்று சிரித்தபடி கம்பீரமாக நிமிர்ந்து நின்றான். அந்த நேரத்தில் அவன் உடலில் இருந்து சிறிய மின்னல் போல ஒளி மின்னத் தொடங்கியது. உடனே அவன் கழுத்தில் இருந்த தாயத்து பிரகாசமாய் ஜொலித்து அந்த மின்னல் ஒளியை மெதுவாக உறிஞ்ச ஆரம்பித்தது. அபிமன்யு இதை கவனிக்கவில்லை. ஆனால் பாட்டி எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தாள். அவள் கண்களில் பெரிய அதிர்ச்சி தெரிந்தது. அவள் அபிமன்யுவை பார்த்து, அபி, நீ உன் முதல் சக்கரத்தை எழுப்பிட்டியா என்று கேட்டாள். அபிமன்யு இதை கேட்டு ஆச்சரியத்தில் நின்றான். தன் பாட்டிக்கு இது எப்படி தெரியும் என்று அவனுக்கு புரியவில்லை. சில நொடி தயங்கியவன், ஆமா பாட்டி, நான் எழுப்பிட்டேன். எனக்கான பாதை தொடங்கிடுச்சு. இது இதோட நிக்காது. நான் படிப்படியாக என் 7 சக்கரத்தையும் எழுப்புவேன். ஒரு நாள் பிரம்மதீரனா மாறுவேன். அதுக்காக நான் கடினமா உழைப்பேன் என்றான். அதை கேட்ட பாட்டியின் முகத்தில் நிம்மதி தோன்றியது. அவள் இப்போ தெளிவாக பார்த்தாள். அபிமன்யுவுக்குள் இருக்கும் சக்தி சாதாரணமல்ல. இனிமேல் அவன் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்குள் எழுந்தது. அவள் புன்னகைத்து, என் பேரன் நிச்சயமாக பிரம்மதீரனாக மாறுவான் என்று மெதுவாக சொன்னான். அதன் பிறகு அவள் திடீரென எழுந்து வீட்டுக்குள் எதையோ தேட ஆரம்பித்தாள். கண்ணில் பட்டதையெல்லாம் அங்கே இங்கே தள்ளி மாற்றினாள். அதை பார்த்த அபிமன்யு ஆச்சரியமாக, பாட்டி, என்ன தேடுறீங்க என்று கேட்டான். பாட்டி எதுக்கும் பதில் சொல்லவில்லை. நீண்ட நேரம் தேடிய பிறகு ஒரு பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து அதை அபிமன்யுவின் முன் வைத்தாள். அவள் மெதுவாக சொன்னாள், இது எல்லாம் உன் அப்பாவோட உடைகள். அவர் சண்டைக்கோ போட்டிக்கோ போறப்போ இதுதான் போடுவார். இது சாதாரண உடை இல்ல, ரொம்ப உறுதியானது, சீக்கிரம் கிழியாது, அழுக்காகாது. நீ இப்போ உன் வாழ்க்கையிலேயே முதல் போட்டிக்கு போற. அதனால இதுதான் உனக்கு ஏத்த உடை. அங்க நிறைய பணக்கார வீரர்கள் இருப்பாங்க. அவங்க முன்னாடி நீயும் மன்னரின் வீரன் மாதிரி நிமிர்ந்து நிக்கணும். அதை கேட்ட அபிமன்யு அந்த பெட்டியை வேகமாக திறந்தான். உள்ளே ஒரு சிறிய புத்தகமும் ஒரு ஜோடி சிவப்பு மற்றும் கருப்பு உடைகள் இருந்தன. அபிமன்யு அந்த புத்தகத்தை எடுக்க முயன்ற போது பாட்டி அவன் கையை பிடித்து நிறுத்தி, அபி, இப்போதைக்கு உடைகள் மட்டும்தான், மத்ததெல்லாம் பின்னாடிதான் என்றார். பாட்டியின் பேச்சிற்கு அபிமன்யு எதிர்பேச்சு பேச விரும்பவில்லை. அவன் உடைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அணிய ஆரம்பித்தான். அவன் அப்பாவின் உடையை அணிந்து வெளியே வந்த அந்த நொடியில் அபிமன்யு முழுமையாக ஒரு மாவீரன் போலவே தோன்றினான். கருப்பு உடையின் மேல் சிவப்பு அங்கி அவனை ஒரு பணக்கார வாரிசு போல காட்டியது. அங்கியில் நெருப்பு, காற்று, நீர், வானம் மற்றும் பூமி என 5 பூதங்களின் சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருந்தன. அபிமன்யு ஆச்சரியமாக, இதெல்லாம் என்னது பாட்டி என்று கேட்டான். பாட்டி மெதுவாக சிரித்து, நான் சொன்னனே, உன் அப்பா பெரிய மாவீரர். அவர் நெருப்பு, நீர், காற்று, வானம், பூமின்னு 5 பூத சக்திகளையும் தட்டி எழுப்பியவர். அவர் இந்த உடையை போட்டா எல்லாரும் பயந்து நிற்பாங்க. அவர் மிகச்சிறந்த போர் வீரனாய் இருந்தார். இப்ப அவர் உடையில உன்னை பார்க்கும் போது அவரை பார்க்கிற மாதிரியே இருக்க என்றாள். நீண்ட கூந்தல், அழகான முகம், உறுதியான உடல், உயரமான உருவம், இந்த எல்லாவற்றோடும் அந்த அற்புதமான ஆடை சேர்ந்து அபிமன்யு ஒரு இளவரசன் போல தோன்றினான்.
அவன் முதுகில் பழங்கால முத்திரை, கையில் தங்க ஈட்டி, கழுத்தில் ஜொலிக்கும் தாயத்து என ஒரு சிறந்த போர் வீரனைப் போல அவன் தயாராகினான். பாட்டி அவன் நெற்றியில் திலகமிட்டு, அபிமன்யு, இந்த உலகம் உன்னை அடக்கும் இல்ல அடங்கி போகும். அதை அடக்க நினைக்கிற ஆளா நீ மாறணுமா இல்ல அடக்கிற ஆளா மாறணுமான்னு நீதான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு நீ காட்டுற வித்தையில பலர் மிரண்டு போகணும். வெற்றி மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியணும் என்றார். பாட்டியிடம் இருந்து ஆசீர்வாதம் பெற்ற பிறகு அபிமன்யு சத்திரிய மன்றத்தை நோக்கி புறப்பட்டான். தனது முதல் சக்கரத்தை எழுப்பிய பிறகு அபிமன்யுவுடைய அனைத்து புலன்களும் கூர்மையாகின. அதனால் தன்னை சுற்றியுள்ள சத்தம், காற்றின் ஓசை, பூமியின் அதிர்வு இவை அனைத்தையும் அவன் தெளிவாக கேட்க முடிந்தது. அவன் உடலும் இரும்பைப் போல உறுதியானது. அவன் கைகளில் உள்ள தசைகள் எல்லாம் வலுவடைந்தது. அவனது முகமும் இறுக்கமடைந்தது. முகத்தில் ஒரு போர் வீரரின் தைரியம் தெளிவாக காணப்பட்டது. பல போர்க்கண்ட சிப்பாய் போல அவன் தோன்றினான். அவன் சத்திரிய மன்றத்தை நோக்கி போகும் வழியெல்லாம் எண்ணற்ற ஆட்கள் நின்று கொண்டிருந்தனர். அதில் பல பெண்கள் இருந்தனர். குறிப்பாக இளம் பெண்கள் பலர் அபிமன்யுவை பார்த்த வண்ணம் இருந்தனர். அதைக் கண்டு அபிமன்யு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான். அவனுடைய காது இப்போது மிக கூர்மையாக இருந்ததால் அவர்கள் அவனை பற்றி பேசிக் கொள்வதை அவன் தெளிவாகவே கேட்டான். ஆனால் அபிமன்யு அவர்களை திரும்பிக் கூட பார்க்கவில்லை. ஏனெனில் அவன் பார்வை முன்னால் இருந்த இலக்கில் மட்டும் நிலைத்திருந்தது. சற்று நேரத்தில் சத்திரிய மன்றம் வந்தது. அதன் வாயிலில் நின்று கொண்டு அபிமன்யு மெதுவாக சிரித்தான். பிரம்மபுரியில் இருக்கும் பலருக்கும் இந்த சத்திரிய மன்ற அரண்மனையை ஒருமுறை பார்வையிட வேண்டும் என்பது கனவு. ஆனால் பலருக்கு அது கனவாய் மட்டுமே இருந்தது. அதனால் பலர் இந்த அரண்மனையை கடந்து செல்லும் போதெல்லாம் வாசலில் ஒரு நொடி நின்று பார்த்துவிட்டு பெருமூச்சு விடுவார்கள். அபிமன்யுவும் பலமுறை அப்படித்தான் நின்று பார்த்திருக்கிறான். ஆனால் இன்று அவன் பெருமூச்சு விட வரவில்லை. உள்ளே நுழைய வந்திருக்கிறான். அப்போது ஒரு சிப்பாய் அவன் முன்னால் வந்து நின்று, ஏ பையா, இங்க என்ன செய்யற? சாதாரண மக்களுக்கு இங்க வேலை இல்ல. இங்க போட்டியில கலந்துக்க வர்ற வீரர்களுக்கு தான் அனுமதி. போ, பின்பக்கம் பார்வையாளர்கள் உட்கார இடம் இருக்கு. இந்த அரண்மனை போர் வீரர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கு என்று கூறினார். அந்த சிப்பாயின் வார்த்தைகளை கேட்ட அபிமன்யு கோபத்துடன், நானும் போட்டியில கலந்துக்க தான் வந்திருக்கேன் என்றான். அதை கேட்ட சிப்பாய் பதட்டத்துடன், மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்க பெயர் என்ன என்று கேட்டார். அபிமன்யு தன் பெயரை சொல்லிவிட்டு முன்னால் நடந்தான். சத்திரிய மன்றத்தின் பெரிய வாயிலை நோக்கி அவன் நடக்க ஆரம்பித்தான். அப்போது ஒரு வயதான சிப்பாய் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவர்தான் அனைவரையும் சோதித்து உள்ளே அனுப்புவது. அவர் அபிமன்யுவை பார்த்து, உன் பெயரையும் உன் ஆசிரியரின் பெயரையும் சொல்ல என்றார். அந்த கேள்வியை கேட்டதும் அபிமன்யு அமைதியான குரலில், என் பேர் அபிமன்யு. என் குருவோட தங்க முத்திரையான புலி முத்திரையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதுதான் அது. நீங்க இதை பார்க்கலாம். ஆனா இதை யாருக்கும் காட்டக்கூடாது. என் குரு அவரோட அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பலை என்றான். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்ட அந்த வயதான சிப்பாய் அபிமன்யுவை தலையிலிருந்து கால் வரை ஒரு மாதிரி பார்த்தார். பின்னர் அவர் கையில் இருந்த பதிவேட்டில் எழுதப்பட்டிருந்த பெயர்களை சோதிக்க ஆரம்பித்தார். அப்போது திடீரென்று 2 பெண்கள் வேகமாக அங்கு ஓடி வந்தனர். அவர்கள் வந்தவுடன் அங்கிருந்த அனைத்து வீரர்களின் முகங்களும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் அவர்கள் இருவரும் இந்திரபுரி ராஜ்ய அரசவையின் இளவரசிகள். அவர்களின் அந்தஸ்து அரசருடைய குடும்பத்தை விட சற்று குறைவாக இருந்தாலும் அதிகாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அவர்கள் இந்த ராஜ்யத்தின் மிக சக்தி வாய்ந்த 2 குடும்பங்களில் ஒன்றை சேர்ந்தவர்கள். அந்த இருவரும் அழகான, அதே நேரத்தில் பிரமிக்க வைக்கும் போர் வீரர்களுக்கான ஆடையை அணிந்திருந்தனர். அதில் ஒருவள் அபிமன்யுவை தள்ளிக்கொண்டு முன்னால் வந்தாள். அவள் அந்த வயதான சிப்பாயை பார்த்து, தயவு செஞ்சு என் பேரையும் என் சகோதரியோட பேரையும் சீக்கிரம் எழுதுங்க என்றாள். அதை பார்த்த அபிமன்யு கொஞ்சம் கோபத்தோடு, ஏய் பெண்ணே, நான் இங்க நிக்கிறது உனக்கு தெரியலையா என்று கேட்டான். அதற்கு அவள், தெரியுது, அதுக்கு என்ன செய்ய சொல்ற என்று கேட்டா. நான் தான் முன்னால வந்தேன், அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் உன்னை தடுத்தேனா? நீ வழியில நின்ன, உன்னை விளக்கிட்டு முன்னால வந்தேன். ஆட்கள் வந்து போற பாதையில நின்னது உன் தப்பு என்றான். அதை கேட்டதும் சுற்றியிருந்த வீரர்கள் அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். உடனே இன்னொரு வீரன் சிரித்துக்கொண்டே முன்னால் வந்து அபிமன்யுவின் தோளில் கை வைத்தான். அவன் அபிமன்யுவை பார்த்து, நண்பா, யாதவி அப்படி பண்றத பார்த்து கோபப்படாதே. பாவம், அவ கொஞ்சம் வயசானவ. கடந்த முறை கூட வலிமை இல்லாம தோல்வியை சந்திச்சா. வயதானாலே உடல் சோர்வடையும், அதிகமா கோபம் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த வியாதிதான் அவளுக்கு என்று சிரித்தான். அதை கேட்ட யாதவி கோபத்துடன், சிரி, நல்லா சிரி. இந்த முறை நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இப்போ நான் என் முதல் சக்கரத்தை எழுப்பிட்டேன். அதனால போட்டியில என்ன செய்றேன்னு மட்டும் பார் என்றார். அப்போது யாதவியோடு வந்த இன்னொரு பெண் அபிமன்யுவை நோக்கி வந்தாள். அவள் பெயர் மாதவி. அவள் அபிமன்யுவை பார்த்து,
தயவு செஞ்சு என் சகோதரிய மன்னிச்சிருங்க, அவ வேணும்னு எதுவும் செய்யல என்று மன்னிப்பு கேட்டான். அந்த 2 பெண்களது வரவும் அந்த இடத்தை கொஞ்சம் சலசலப்பாக்கியது. அப்போது ஒரு நடுத்தர வயது மனிதர் வேகமாக படியேறி வந்தார். அந்த 2 பெண்களையும் பார்த்ததும், சீடர்களா நீங்கள்? உங்களுக்கு மரியாதை என்றால் என்னவென்றே தெரியவில்லை. கொஞ்சமாவது பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள். நான் உங்கள் ஆசிரியர், அது உங்கள் மனதில் இருக்கிறதா இல்லையா என்று கண்டித்தார். அவரை பார்த்தவுடன் அங்கிருந்த அனைவரும் உடனே குனிந்து வணங்கினர். ஆச்சாரியார் பரஞ்சோதிக்கு எங்கள் வணக்கம் என்று அனைவரும் மரியாதை செலுத்தினர். அப்போது இன்னொரு வீரர் முன்னால் வந்து, ஆச்சாரியரே, நீங்கள் அற்புதமான வேலையை செய்துள்ளீர்கள். நீங்கள் யாதவியை முதல் சக்கரத்தை எழுப்ப வைத்து விட்டீர்கள் என்றார். பரஞ்சோதி அவரை பார்த்து புன்னகைத்து விட்டு முன்னோக்கி நடந்தார். போகும் முன் ஒரு நொடி நின்று திரும்பி அங்கிருந்த அபிமன்யுவை பார்த்து சிரித்தார். பின்னர் அவர் உள்ளே சென்றார். அப்போது காவலாளி அபிமன்யுவை பார்த்து, என்ன நாள் பூரா இங்கேயே நின்னு வேடிக்கை பார்க்க போறியா? வேகமா உள்ளே போ, ஓட்டி தொடங்க போது என்று கத்தினார். அதைக் கண்ட அபிமன்யு வேகமாக உள்ளே சென்றார். இந்த வயசான சிப்பாய் அந்த பொண்ணுங்க கிட்ட மட்டும் அன்பா பேசினாரு, என்கிட்ட ஏன் இவ்வளவு கடுப்பா பேசுறாரு? பொண்ணுனா கல் சிலை கூட பஞ்சு போல மாறிடும்னு சொல்றது உண்மைதான் போல என்று அவன் மனதில் புலம்பினான். பின்னர் அபிமன்யு சத்திரிய மன்றத்திற்குள் நுழைந்தான். அங்கிருந்த காட்சியை பார்த்த நொடியில் அவன் வாய் பிளந்தது, அவன் கண்கள் விரிந்தது. சத்திரிய மன்றத்திற்குள் 100கணக்கான வீரர்கள் நிறைந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் போட்டியில் பங்கேற்க வந்தவர்கள். இத்தனை பேரா என்று அபிமன்யு ஆச்சரியப்பட்டான். அந்த சமயத்தில் அபிமன்யுவின் பார்வை அங்கிருந்த ஒரு மண்டபத்தின் மீது விழுந்தது. பகலில் தோன்றும் நட்சத்திரம் போல அந்த மண்டபம் பிரகாசமாக இருந்தது. அது 100கணக்கான முத்துக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அழகிய மணிமண்டபம். அப்போது ஒரு ஏளன குரல் கேட்டது, நம்ம மாவீரர் வந்திருக்கார் பாருங்க, இன்னைக்கு கோட்டையே அலறப்போகுது. அதை கேட்டவுடன் அருகில் இருந்த சிலர் சிரித்தனர். அதை கேட்டதும் அபிமன்யு வேகமாக திரும்பி பார்த்தான். அது தரணி. அவன் அபிமன்யுவை நோக்கி நடந்து வந்தான். கடந்த முறை அவனோடு இருந்த காவலர்கள் இப்போது இல்லை. ஆனால் சில புதிய முகங்கள் இப்போது அவனோடு இருந்தன. அபிமன்யு அவனை பொருட்படுத்தாமல் போட்டி நடக்கும் இடத்துக்கு நடந்து சென்றான். அபிமன்யு இங்கு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வரவில்லை. எந்த சிக்கலும் இல்லாமல் போட்டியில் பங்கேற்று அதில் வெற்றி பெறுவதே அவன் இலக்கு. அபிமன்யுவிற்கு கோபம் இருந்தாலும் தாமா சொன்ன வார்த்தைகளை அவன் நினைவிற்கு வந்தது. அனைத்து கோபத்தையும் போட்டியில் காட்ட, அதனால் யார் உண்மையான வீரன் என்று போட்டியில் வைத்து நிரூபிக்க அபிமன்யு முடிவு செய்தான். அப்போது முரசு சத்தம் சத்திரிய மன்றம் முழுவதும் எதிரொலித்தது. அது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அபிமன்யு தன் பார்வையை அங்கிருந்த மேடை பக்கம் திருப்பினான். மேடையில் தோன்றிய காட்சி அவனை உறையச் செய்தது. அவன் என்ன பார்த்தான்? மண்டபத்தில் எதிரொலித்த குரல் யாருடையது? அபிமன்யுவால் உண்மையில் அந்த வலிமையான வீரர்களை எதிர்கொள்ள முடியுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.